வணக்கம். ஜெனசிஸ் ஹவுஸ் ஆஃப் அக்கவுண்டன்ஸின் அக்கவுண்டன்ஸ் வாட் பாட்காஸ்டில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு அக்கவுண்டன்ஸ் இன்டர்வியூவில் வெற்றி பெறுவது எப்படி அப்படின்றது குறித்து நானும் மணிகண்டன் சாரும் பேச போகிறோம். இன்டர்வியூ ப்ராசஸ்ன்றது வந்து இட்ஸ் அ ஸ்ட்ரெஸ்ஃபுல் ப்ராசஸ், ஒரு டெலிகேட் ப்ராசஸ். ஆனால் அதை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக அதில் நம்ம ஜெயிக்க முடியும். இன்டர்வியூவில் ஜெயிச்சாதான் நம்ம வேலையிலையும் ஜெயிக்க முடியும். இன்டர்வியூ பற்றி, இன்டர்வியூவில் இருக்கிற ப்ராசஸ் பற்றி, அதில் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெயிக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன என்பதை பற்றிலாம் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். அண்ட் வெல்கம் மணிகண்டன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ சார். மணிகண்டன், இன்டர்வியூ அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்டர்வியூ அப்படின்றது வந்து ஒரு கேம் மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து ஒரு பெரிய கிரவுண்டு, அந்த ஓப்பன் கிரவுண்டில் நிறைய பேர் விளையாடுவாங்க. அதில் வின் பண்ணுறவங்களுக்கு கோப்பை அப்படின்ற மாதிரி ஒரு கம்பெனி அவங்களுக்கு தேவையான ஆட்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதில் நிறைய பேர் அவங்க மீட் பண்ணுவாங்க. அதில் யார் குவாலிஃபை ஆகுறாங்களோ அவங்கள மட்டும் தான் அவங்க ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ அந்த கேண்டிடேட்ஸ் எல்லாருமே அந்த கிரவுண்டில் இருக்கிற ஒரு பிளேயர்ஸ் மாதிரி தான். நான் இன்டர்வியூ எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அதாவது வேலை தேடுறவங்களும் ஆட்கள் தேடுறவங்களும் ஒரு இடத்துல சந்தித்து ஒரு சுயம்பரம் மாதிரி கூட அதை நம்ம பார்க்கலாம். ஒரு மணமேடை மாதிரி கூட பார்க்கலாம். ஸோ ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து ஒரு 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 பர்டிகுலர் ஜாபுக்காக ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறாங்க. இதில் வந்து பெரிய அளவில் ஸ்ட்ரெஸ் வந்து இன்டர்வியூ வேலை தேடுறவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே அந்த கட்டத்தில் இருந்திருப்போம். நான் என்னுடைய ஃபஸ்ட் இன்டர்வியூஸ்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நான் மறக்கவே முடியாது. நான் நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன் என்னுடைய ஏர்லி டேஸில். இன்மை யங் டேஸில் நான் நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கிறேன். அதே சமயத்தில் அதுக்கப்புறம் நிறைய இன்டர்வியூஸ் கண்டக்டும் பண்ணியிருக்கிறேன். ஆக்சுவலாக இந்த பக்கமும் ஸ்ட்ரெஸ் இருக்கும், அந்த பக்கமும் ஸ்ட்ரெஸ் இருக்கும். நான் தான் சொல்ல வந்தேன், உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கேண்டிடேட்டாக எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு சொல்கிறீங்களோ, நான் இன்டர்வியூ பேனல்ஸில் இருந்ததுனால ஆட்களை தேர்ந்தெடுக்கிற கம்பெனிஸ்க்கு வந்து அதை விட அதிகமாக ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஆமாம், இப்போ நம்ம இப்போ வேலை தேடுறவங்க வந்து ஒரு இன்டர்வியூவில் போய் உட்காரும்பொழுது நமக்கு இந்த வேலை கிடைக்குமா, இந்த வேலை கிடைச்சதுன்னா நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சப்போஸ் இந்த வேலை கிடைக்காம போச்சுன்னா நம்ம மறுபடியும் அலைச்சல், இன்னும் நிறையா சைக்கிளில் நம்ம மறுபடியும் அவங்களுடைய மணி நீடுக்காகவும் அவங்க பண தேவைகள் இருக்கும், நிறைய பொருளாதார தேவைகள், நிறைய சிக்கல்கள், சிக்கல்லாம் இருக்கும். ஸோ ஒரு வேலைன்றது அது அவங்களுக்கு தீர்த்து தரதுனால அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக அதை போய் அணுகுவாங்க. ஒரு பிஸ்னஸ் மேனு அல்லது இன்டர்வியூ எடுக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு என்ன ஸ்ட்ரெஸ் இருக்கும்? நிச்சயமாக அவங்க வந்து ஒரு நல்ல ஸ்டாஃப் வேணும் அப்படின்றதுக்காக தான் அந்த இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறதுன்றது அவ்வளோ ஈஸியான ஒரு ப்ராசஸ் கிடையாது. ஒரு 100 பேரை வந்து அவங்க மீட் பண்ணோன்னா தான் ஒரு 4 பேரை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சோர்ஸ் பண்ண முடியும். ஈவன் அந்த 4 பேர் கூட அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கையில் கொடுத்த பிறகு கூட அவங்களுடைய ஸ்கில்லை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாததுனால அவங்களுடைய ஸ்கில் அவங்ககிட்ட இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாமல் அவங்கள ரிலீவ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்லாம் வரும். ஸோ ஒரு ஹெச்ஆராக இருந்து ஆட்களை தேர்ந்தெடுக்கும்போது அவங்களுக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ் இருக்கும். நல்ல ஆளை தேர்ந்தெடுக்கலைன்னா அந்த நிறுவனத்தில் எந்த பணிக்காக அவங்க ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அந்த வேலை ஒழுங்காக முடியாது. அதே சமயம் தேர்ந்தெடுத்த ஆள் வந்து ஜாயின் பண்ணலன்னா கூட அவங்களுக்கு அதை விட ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் இருக்கும். முக்கியமாக அவங்க வேலையை வந்து சரியான நேரத்தில் முடிக்க முடியாது. எஸ்பெஷலி அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆளை எடுக்கும்பொழுது ஒரு டெஸ்பிரேஷனில் தான் எடுப்பாங்க. தேவையில்லாமல் அளவுக்கு அதிகமாக ஆட்களை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த வேலையை வந்து சரியான நேரத்தில் முடிக்கல அப்படின்னா அவங்களால ஒரு ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைண்ட்ஸை மீட் அவுட் பண்ண முடியாது. டே டு டே இன்வாய்சிங் ப்ரொசீஜர் அதில் எல்லாத்துலேயுமே வந்து வேலைகள்லாம் நின்று போயிடும். ஸோ அதனால் நல்ல ஆளை தேர்ந்தெடுக்கணும். அதே சமயம் சரியான நேரத்தில் நான் ஒரு எம்ப்ளாயர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு தப்பான ஆளை தேர்ந்தெடுத்துட்டாக்கா அவங்களுக்கு டைமு, எனர்ஜி, மணி 3மே வேஸ்டேஜ் ஆகிடும். நிச்சயமாக. ஸோ அதனால் அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. அப்புறம் நீங்கள் சொன்னீங்க 100 பேரை பார்த்தா தான். 100 பேரெல்லாம் பார்க்குறதுக்கெல்லாம் இன்றைக்கி அவ்வளோ கேண்டிடேட்ஸ் எல்லாம் கிடையாது. பை த வே, இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிற நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து வேலை தேடுறவங்கள விட ஆள் எடுக்கிறவங்களுக்கு அதிகம். ஏன்னா ஏன் அவங்களுக்கு அதிகம் அப்படின்னா அவங்களுக்கு பண நஷ்டம் வரும். அண்ட் இப்போ உங்களுக்கு வந்து உங்களை பொறுத்தவரையிலும் நம்ம இன்டர்வியூக்கு போகும்பொழுது இந்த சைக்காலஜி இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா, அதாவது உங்களை வேலைக்கு எடுக்கிறவங்களுக்கும் சில ஸ்ட்ரெஸ் இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு போனீங்க அப்படின்னாக்கா நீங்கள் சக்சீட் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. இன்றைக்கி இந்த தலைப்பில் நாங்கள் பேசும்போது ஒரு 12 முக்கியமான விஷயங்களை பற்றி நம்ம பேச போகிறோம். ஒன் பை ஒன்னாக நாங்கள் அதை பேசுகிறோம். இந்த 12 விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்து அதில் டைம் கோடில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நேரம் இருந்ததுன்னா முழுக்க இந்த வீடியோவை பார்த்து பயன்பெறுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு குறிப்பாக என்ன விஷயங்கள் தேவையோ அதை மட்டும் நீங்கள் டைம் கோடில் பார்த்து செலக்ட் பண்ணி நீங்கள் போய் பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு தட். மணி, நான் ஃபஸ்ட்டு இந்த நம்ம பேச வேண்டிய விஷயங்களை நான் லிஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள். ஓகே. நான் ஃபஸ்ட்டு இன்டர்வியூவில் வின் பண்ணணுன்னா கேண்டிடேட் பண்ண வேண்டிய முதல் முக்கியமான விஷயம் என்னென்னா, தங்களை தாங்களே செல்ஃப் அசஸ் பண்ணுறது. அவங்களுடைய லெவல் என்ன, அவங்களுடைய கெப்பாசிட்டி என்ன, அவங்களுடைய ஸ்கில் லெவல் என்ன, அதை வந்து அவங்க அக்யூரேட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி
அதை வந்து அவங்க மனசில் ஏற்றிக்கணும். ஸோ எப்படி சொல்லணும்னா, ஐடென்டிஃபை யுவர் லெவல் ஆர் டூ அ செல்ஃப் அசஸ்மெண்ட் ஃபார் யுவர் செல்ஃப். இதை தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். ஓகே. நீங்க சொல்லும்போது அந்த ஒரு விஷயம், எப்பவுமே அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா, லெவல்ஸ வந்து பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய நீடுக்கு ஏத்த மாரி அவங்க வந்து ஒரு ஜூனியர் லெவல், மிடில் லெவல், சீனியர் லெவல் அப்படின்னு பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு கேண்டிடேட்டுமே அவங்கள வந்து செல்ஃப் அனலைஸ் பண்ணணும். அவங்க எந்த லெவல்ல இருக்காங்க அப்படின்றத அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஜூனியர் லெவல்ல இருக்காங்களா? மிடில் லெவல்ல இருக்காங்களா? இல்ல சீனியர் லெவல்ல இருக்காங்களான்ட்டு. ஒவ்வொரு லெவலுக்குமே ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கும். ஒவ்வொரு லெவலுக்குமே வந்து வொர்க் ப்ரொஃபைல் இருக்கும். அந்த லெவலுக்கு ஏத்த சேலரி பேக்கேஜும் இருக்கும். ஸோ இப்ப அந்த கேண்டிடேட் வந்து அவங்க எந்த லெவலுக்கு ஃபிட் ஆவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதுல அப்ளை பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுக்கு சூட்டபிளான ஜாப் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதுல சில சமயங்கள்ல நடக்கிற தப்பு என்னன்னா, ஒரு சில கேண்டிடேட்ஸ் வந்து அவங்கள வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிப்பாங்க. ஸோ அவங்க வந்து சீனியர் லெவல்ல இருக்கலாம். அந்த கம்பெனில கேட்கிற ப்ரொஃபைல் அவங்களுக்கு மேட்ச் ஆகுதான்றத ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணாம, மிடில் லெவல்க்கோ இல்ல ஜூனியர் லெவல்க்கோ அப்ளை பண்ணிட்டாங்கன்னா, அவங்க எதிர்பார்த்த சேலரி அவங்களுக்கு கிடைக்காது. ஸோ அப்போ வந்து கேட்பாங்க, "நீங்க வந்து இத்தன வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஏன் நீங்க ஜூனியர் லெவல்க்கோ இல்ல மிடில் லெவல்க்கோ அப்ளை பண்ணியிருக்கீங்க?" இதுக்கு சரியான பதில் குடுக்க முடியாது. ஒரு ஜாப் டெஸ்பரேஷன்ல இருக்க கேண்டிடேட் என்ன பண்ணுவாங்கன்னா, கிடைச்ச வேலை போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு லெவலுக்கு அவங்கள ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த வேலைக்கு போயிடுவாங்க. அதுவுமே ஒரு தவறான செயல். ஏன்னா நம்மளுடைய குடும்பத்துக்குன்னு ஒரு தேவை இருக்கும். அந்த பொருளாதார தேவைக்கு ஏத்த வேலைக்கு போலன்னா, அந்த வேலைக்கு போயும் பிரயோஜனம் இருக்காது. அதே மாரி ஓவர் எஸ்டிமேட் பண்றவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஜூனியர் லெவல்க்கோ, மிடில் லெவல்க்கோ தான் ஃபிட் ஆவாங்க. ஆனா சீனியர் லெவலுக்கு ஒரு வேக்கன்சி இருக்குன்னா, அதுக்கு அவங்கள ஃபிட் பண்ணிட்டு அந்த இன்டர்வியூக்கு வந்து அவங்க அப்ளை பண்ணுவாங்க. ஆப்வியஸ்லி அது வந்து ஒண்ணு இன்டர்வியூலயே அவங்க ஃபெயிலியர் ஆயிடுவாங்க. இல்ல இன்டர்வியூ தெரியாம அந்த எம்ப்ளாயீஸ் அவங்கள சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த கம்பெனிக்கு இவங்க வந்து பர்டனா போயிடுவாங்க. ஸோ அப்ப அந்த கேண்டிடேட்ஸ் வந்து அவங்க எந்த லெவல்ல இருக்காங்கன்னு அவங்களே அவங்கள ஃபிட் பண்ணிக்கணும். ஜூனியர் லெவலா, மிடில் லெவலா, இல்ல சீனியர் லெவலான்னு அவங்கள கேட்டகரைஸ் பண்ணி வச்சுக்கணும். இந்த சீனியர் லெவல், ஜூனியர் லெவல், மிட் லெவல் அப்படின்றத வந்து எப்படி அவங்க புரிஞ்சுக்கிறது? அவங்க அது எப்படி அவங்களே எப்படி கேட்ச் பண்ண முடியும்? இப்போ ஒரு கேண்டிடேட் வந்து அவங்களுக்கு என்னென்ன ஸ்கில் செட் இருக்குன்றது பிரிச்சு வைக்கிற மாரி, ஒரு கம்பெனிக்கு என்ன நீட் இருக்குன்றத அவங்களே பிரிச்சு குடுப்பாங்க. இப்போ ஜூனியர் லெவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அக்கவுண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி பொறுத்தவரைக்கும் ஒரு கிராஜுவேஷன், காமர்ஸ் கிராஜுவேஷன் முடிச்சவங்களா இருந்தாங்கன்னா, அதுக்கு சப்போர்ட்டிங் கம்ப்யூட்டர் கோர்ஸஸ்லாம் இருக்கு. டாலி பிரைம் மாதிரியான கோர்ஸ் இருக்கு. எம்எஸ் ஆஃபீஸ் அண்ட் இமெயில் கம்யூனிகேஷன் மாதிரியான ஸ்கில்ஸ் அவங்க டெவலப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, பேசிக்கா எந்த கம்பெனிலயும் இதுவரைக்கும் நான் வொர்க் பண்ணல. இப்போ தான் என்னோட கிராஜுவேஷன் முடிச்சிருக்கேன்னா, அவங்கள நம்ம ஜூனியர் லெவல்ன்னு சொல்லலாம். இப்போ ஜூனியர் லெவல் வேலைக்கு நான் அப்ளை பண்றேன் அப்படின்னா, அப்போ ஏற்கனவே அந்த கம்பெனில ஒரு சீனியர் இருக்கணும். அவங்களுக்கு கீழ இவங்க வொர்க் பண்ற மாரி இருக்கணும். யூசுவலா அட்வர்டைஸ்மென்ட்ஸ்லலாம் அவங்கள கேட்கும்பொழுது ஜூனியர்ஸ் வாண்டட்ன்னு தான் போடுவாங்க. இல்லன்னா அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மென்ட்க்கு அட்மின் வொர்க்குக்கு டேட்டா என்ட்ரி லெவல்ல கேண்டிடேட்ஸ் வேணும்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரியான வேலைக்கு தான் இந்த ஜூனியர் அக்கவுண்டன்ட்ஸா இருக்கிறவங்க அப்ளை பண்ணணும். ஸோ அப்ப அவங்களே தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஃப்ரெஷர் இப்ப தான் காலேஜ் முடிச்சிருக்கோம். நமக்கு ஒரு பேசிக் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கு. நமக்கு அக்கவுண்ட்ஸ் வந்து பேசிக் ஸ்கில் இருக்கு. இதுவரைக்கும் நான் பிராக்டிகலா வொர்க் பண்ணதில்ல அப்படின்னா, நான் வந்து ஜூனியர் லெவல் தான். ஓகே. நான் வந்து நான் ஒரு பிளே புக் ஃபாலோ பண்ணுவேன் ஜென்ரலாவே. எல்லா ஜாப்ஸ்லயுமே இந்த பிளே புக்கை யூஸ் பண்ணலாம். ஜூனியர் லெவல் அப்படின்னு சொல்லும் பொழுது, மோஸ்ட்லி இன்னொருத்தர் உங்களுக்கு குடுக்குற வேலைய செய்றது ஜூனியர் லெவல். அதாவது ஒரு சீனியருக்கு கீழ இவங்க அசிஸ்டன்ட்டா இருந்து, அசிஸ்டன்ட்டா இருக்கிறது. அவங்க சொல்ல இவங்க செய்வாங்க. ஒரு டேட்டா என்ட்ரி ஜாபா இருக்கலாம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு எடுபிடி வேலை மாரியே இருக்கும். ஆ எடுபிடி வேலைன்னு கூட சொல்லலாம். அதான் சொல்லிக் குடுத்து செய்யறது. ம். அதெல்லாம் வந்து ஜூனியர் லெவல். சொல்லிக் குடுக்குற இடத்துல இருக்கிறது சீனியர் லெவல் ஆர் மிட் லெவல் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மேனேஜ்மென்ட் லெவல் அப்படின்றது டெசிஷன் எடுக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் த ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்து ஐ ஆல்வேஸ் சே தட் டேட்டா என்ட்ரி லெவல் அண்ட் செகண்ட் இஸ் ஐ கால் இன் அக்கவுண்ட்ஸில் வந்து நான் வந்து ரிப்போர்ட்டிங் லெவல் அப்படின்னு சொல்லுவேன். ஃபைனலாக வந்து டெசிஷன் மேக்கிங் லெவல். ஸோ இந்த டெசிஷன் மேக்கிங் லெவலில் ஒரு அக்கௌண்டன்ட் போகும்போது டெசிஷன் மேக்கிங் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு கம்பெனியோட அக்கௌண்டிங் ஸ்ட்ரக்சர் ஆகட்டும், ஆடிட் சிஸ்டம் ஆகட்டும், ப்ராசஸ் ஆகட்டும், இதில் மல்டிபிள் டெசிஷன்ஸ் எடுக்கிறது. அண்ட் ஆல்சோ தே ஓன் த டெசிஷன்ஸ் ஆல்சோ. அவங்களுடைய கம்பெனியுடைய ரிட்டர்ன்ஸை இந்த மாதிரியான விஷயங்களை சம்டைம்ஸ் ஃபண்ட் மேனேஜ்மென்ட் கூட ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் கூட டெசிஷன் மேக்கிங். ஸோ டெசிஷன் மேக்கிங் லெவல்ன்றது தான் டாப் லெவல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அதுக்கு கீழே வந்து ரிப்போர்ட்டிங் லெவல், அதுக்கு கீழே வந்து என்ட்ரி லெவல், டேட்டா என்ட்ரி லெவல். ஸோ இதுதான் வந்து அந்த 3 லெவல். ஸோ அந்த 3 லெவலில் நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க அப்படின்றத டிசைட் பண்ணிக்கணும். நான் அதே சமயத்தில் இன்னொரு லெவல்ஸும் இருக்குது. அதுனா டொமைன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏற்கனவே அக்கௌண்டன்ட் ஸ்வாட்டில் நம்ம பார்த்தோம். வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் டொமைன்ஸை பற்றி பார்த்தோம். வெவ்வேறு வீடியோஸ்லாம் அதை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். இண்டஸ்ட்ரி வெர்டிகல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஐடி அண்ட் ஐடி எனேபிள் சர்வீசஸ் கம்பெனிஸ் இருக்காங்க, மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்காங்க, லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி இருக்காங்க, ட்ரேடிங் கம்பெனி இருக்காங்க, சோலோ ஆண்டர்பிரினர்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரியான நிறைய டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்டில் நீங்கள் எந்த லெவல் அப்படின்றதையும் டிசைட் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுடைய லிமிட்டட் டைமில் அவங்களுக்கு இருக்கிற லிமிட்டட் எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க எந்த கம்பெனிக்கு சூட்டபுளாக இருப்பாங்க அப்படின்றதையும் அவங்க அசஸ் பண்ணிக்கணும். இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த அசஸ்மெண்ட் பண்ணாமல் போனாலும்
இன்டர்வியூவில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான அசஸ்மெண்ட்டும் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமா அதே மாதிரி தான். இப்போ ஒரு ஜூனியர் அக்கவுண்டன்ட் அப்படின்னா எனக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இவங்களுக்கு நான் கொடுக்குற அட்வைஸை, இவங்க ஒரு கம்பெனியில் ஜாப்க்கு அப்ளை பண்ணும்போது இவங்க ஒன் மேன் ஆர்மியாக இருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அந்த கம்பெனியில் வேலைக்கு சேர்றதை இவங்க அவாய்ட் பண்ணணும். இதனுடைய அட்வைஸ். இவங்களுக்கு ஒரு சீனியர் இருக்காங்க. அவங்களுக்கு கீழ தான் இவங்க ஒர்க் பண்றாங்க அப்படின்னா, அந்த ஜாப ஏத்து பண்றது தான் கரெக்ட்டான விஷயம். ஸோ ஏன்னா எம்ப்ளாயீஸ் வந்து நெறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்பாங்க. இவங்க வந்து கஸ்டமர்ஸ் கூட கோஆர்டினேட் பண்றது, இல்ல சப்ளையர் கூட கோஆர்டினேட் பண்றது, பேங்கர்ஸோட கோஆர்டினேட் பண்றது, இல்ல ஆடிட்டருக்கு ரிப்போர்ட் பண்றதுன்ற மாரி பல வேலைகள மைண்ட்ல வச்சிருப்பாங்க. அஃப்கோர்ஸ் ஒரு கம்பெனிக்கு வந்து அவங்களுடைய காஸ்ட்ட பேஸ் பண்ணி கூட அவங்க ஆட்கள தேர்ந்தெடுப்பாங்க. ரொம்ப சின்ன கம்பெனி அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு ஒரு ஜூனியர் அக்கவுண்டன்ட் 10,000லேருந்து ரூ. 15,000 சம்பளத்துக்கு வேணும்னு நெனைப்பாங்க. அவங்கள வச்சு கம்ப்ளீட் ஷோவ ரன் பண்ணணும்னு பார்ப்பாங்க. அந்த மாரி இடத்துல இந்த ஜூனியர் கேண்டிடேட்ஸ் போனாங்கன்னா, கட்டாயமா கத்துக்கவும் முடியாது. அட் த சேம் டைம் வந்து இவங்களால டெலிவரி பண்ண முடியாது. அட் லாஸ்ட் வந்து இந்த பிசினஸ் ஓனர்ஸ் அவங்களுக்கு மேல இருக்கிற எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையுமே இந்த கேண்டிடேட் மேல தான் காட்டுவாங்க. ஆக்சுவலா இது வந்து ஒரு நல்ல டாபிக் மணிகண்டன். ஆக்சுவலா ஒவ்வொரு லெவல் ஆஃப் அக்கவுண்டன்ட்ஸுக்கும் அவங்க எப்படி இதை அப்ரோச் பண்ணணும் அப்படின்றது அதை பற்றி எனக்கு தெரிஞ்சு அதை நம்ம ஒரு தனி எபிசோடாகவே பண்ணலாம். ஒரு ஜூனியர் அக்கௌண்டன்ட்கள், அதாவது என்ட்ரி லெவலில் இருக்கிறவங்க என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு எபிசோடும், மிட் லெவலில் இருக்கவங்க ஒரு என்ன பண்ணணும், டெசிஷன் மேக்கிங் லெவலில் இருக்கவங்க அவங்களுடைய சக்ஸஸ்க்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம ஒரு தனி எபிசோட் ஸோ நீங்க பண்ணலாம். சொல்ல வரது வந்து ஒவ்வொரு லெவலுக்கும் என்ன வொர்க் ப்ரொஃபைல் இருக்கணும் என்ன அப்படின்றது. ஒர்க் ப்ரொஃபைல், என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும், அதில் எங்கே கேப் இருக்கும், அதில் என்ன சேலஞ்சஸ் இருக்கும், ஆஸ் யூஷுவல் அதில் அப்ப அதனுடைய அது வந்து ஒரு SWOT எம்ப்ளாயருக்குமே இது ஒரு அட்வைஸ் பண்ற மாதிரியான ஒரு பண்ணலாம் டாபிக்கா இருக்கும். பண்ணணும். அண்ட் லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் திங். ஓகே, ஸோ உங்களுடைய லெவல் அவங்க அசஸ் பண்ணதுக்கு அப்புறமா ரெண்டாவது வந்து இன்டர்வியூ ப்ராசஸில் உங்களுடைய ரெஸ்யூமேவையும் லிங்க்டின் ப்ரொஃபைலையும் ப்ராப்பராக செட் பண்ணுறது, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எதனால் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த ரெஸ்யூமே இருக்குது பார்த்தீங்களா, ரெஸ்யூமே தான் வந்து ஃபஸ்ட்டு உங்களுடைய எம்ப்ளாயர் உங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி பார்க்குறது. ஸோ அது வந்து கரெக்டாக இம்ப்ரெஸ் பண்ணணும். அது வந்து ரொம்ப சிம்பிளாக கூட இருக்கலாம், சிம்பிள் ஃபார்மேட்டில் கூட இருக்கலாம். கண்டிப்பாக லிங்க்டின் ப்ரொஃபைல் இப்போ இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. எதனாலனா ரொம்ப ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு தேவை கிடையாது. ஆனால் நீங்கள் ஓரளவுக்கு ஒரு மீடியம் இல்லை ஓரளவுக்கு டீசெண்டான கம்பெனிக்கு போகணும் அப்படின்னாக்கா ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைல் இருக்கணும். அது அப்டேட்டடாக இருக்கணும். அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும். இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அஃப்கோர்ஸ் ரெஸ்யூமே வந்து இதை சொல்லுவோம்ல, நம்ம ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவோம். நம்ம வந்து ஒரு இன்டர்வியூவில் எம்ப்ளாயர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஹெச்ஆராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நம்மக்கிட்ட நிறைய நேரம் பேசுறதுக்கு அவங்களுக்கும் டைம் இருக்கிறது இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்னா, நம்மளோட ரெஸ்யூம்ஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் பண்ணுறோம். அப்போ நம்மளுடைய ரெஸ்யூமில் எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயில்டாக கொடுக்கணும். அட் த சேம் டைம் வந்து கிறிஸ்பாவும் கொடுக்கணும். ஸோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணும். ஸோ தேவையில்லாத விஷயங்களை அதில் மென்ஷன் பண்ணக்கூடாது. அதை பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ரெஸ்யூமே ஒரு விதத்தில் இன்டர்வியூக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இன்டர்வியூவில் வந்து எம்ப்ளாயர்ஸ் வந்து ஒரு ரெஸ்யூமேல இருக்கிற விஷயங்களை தான் பிக்கப் பண்ணி பேசுவாங்க. ஆமாம். இப்போ நீங்கள் இந்த ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க, இந்த கேப் இருக்குது உங்களுக்கு, நீங்கள் இந்த கம்பெனியில் என்னென்ன வேலை செஞ்சுருக்கீங்க, அந்த மாதிரியான விஷயங்களை ரெஸ்யூமேலேருந்து பிக்கப் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ரெஸ்யூமே வந்து கரெக்ட். நீங்க சொல்ற மாதிரி இப்போ எனக்கு ஒரு ஸ்கில் இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த ஸ்கில்ல வந்து கரெக்ட்டான ஸ்பேஸ்ல நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்பெனிக்கும் அது தேவையா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைலிங் ஸ்கில்லா இருக்கலாம். இல்லனா வந்து கஸ்டமர்ஸோட லெட்ஜர் ரெகன்சிலேஷன் அந்த மாதிரி ஸ்கில் எனக்கு இருக்கு அப்படின்னும்பொழுது, அதை நான் ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்றேன்னா, அந்த கம்பெனிக்கு ஏற்கனவே அந்த ப்ராப்ளம் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ நம்மள ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. கரெக்ட். அதாவது எஸ்இஓ ஃப்ரெண்ட்லி மாதிரி. எஸ். ஸோ ஒரு ரெஸ்யூமே கூட வந்து சர்ச் என்ஜின் எஸ்இஓ ஃப்ரெண்ட்லி மாதிரி, அதாவது ஒரு எம்ப்ளாயர் சர்ச் ஃப்ரெண்ட்லி மாதிரி இருக்கணும் அப்படின்றது நீங்க நல்ல பாயிண்ட் அது ஆக்சுவலாக. ஸோ அப்போது யூ சஜஸ்ட் டு மேக் இட் டெக்னிக்கலி சவுண்டாக இருக்கணும்ல ரெஸ்யூமே. ஆனா நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, லிங்க்டின் ப்ரொஃபைல கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்க. எப்படி இது வந்து ஒரு ஜூனியர் அக்கவுண்டன்ட்க்குலாம் பாசிபிளா? லிங்க்டின் வந்து இன்னைக்கு ஒரு ரொம்ப ஈஸி மணிகண்டன். ஆக்சுவலாக லிங்க்டின் நிறைய பேர் வந்து அதை ரொம்ப காம்ப்ளெக்ஸாக யோசிக்கிறாங்க. ஆக்சுவலாக ஃபேஸ்புக்குக்கும் ஓல்டு லிங்க்டின் ஆக்சுவலாக லிங்க்டின் தான் முதல்ல வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம். ஓகே, இன்றைக்கி வந்து அது உலகம் ஃபுல்லாக இருக்க ப்ரொஃபஷனல்ஸில் கனெக்ட் பண்ணுது. இன்றைக்கி அது உலகத்தில் இருக்க எல்லா ப்ரொஃபஷனல்ஸையும் கனெக்ட் பண்ணுற ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். ரொம்ப ஈஸி. ஒரு இமெயில் ஐடி எப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்களோ, ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறீங்களோ, ஒரு யூடியூப் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறீங்களோ, அதே மாதிரி தான் ஒரு லிங்க்டின். என்ன லிங்க்டினில் வந்து நீங்கள் இன்னும் சில விஷயங்களை நீங்கள் கொடுக்கணும். எஸ்பெஷலி உங்களுடைய எஜுகேஷனு, உங்களுடைய ஸ்கில் செட்ஸு, உங்களுடைய பாஸ்ட் எம்ப்ளாயர் ஒர்க்கு, இந்த மாதிரியான விஷயங்களை கரெக்டாக போடணும்.
ஃபோட்டோஸ் வந்து ப்ரொஃபஷனலா இருக்கணும். நீங்க மத்த இதுல போடுற மாரி உங்களோட கொஞ்சம் என்ன சொல்றது? சீரியஸா இருக்கணும். சீரியஸாவும், சின்சியராவும் உங்களுடைய போஸ்டிங்கும், இல்ல உங்களுடைய ப்ரொஜெக்ஷனும் இருக்கணும். ஆ ஸோ LinkedIn வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. எதனால இப்படி கேட்டீங்க இந்த கேள்விய? எதுக்காக கேட்குறேன்னா, ஒரு ஜூனியர் அக்கவுண்டன்ட் வந்து அவ்வளோ ப்ரொஃபஷனலா இருக்காது அவங்களோட ரெஸ்யூம். அவங்களுக்கு ஸ்கில் செட் எதுவுமே அவங்க மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் அவங்களுடைய குவாலிஃபிகேஷன். இல்ல பண்ணலாம். இப்ப என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து உங்களுக்கு எக்ஸெல் தெரியும் அப்படின்னா, எக்ஸெல்ல என்னென்ன கமாண்ட்ஸ் தெரியும்னு போடலாம். அதே சமயத்துல LinkedInல வந்து நெறைய ஸ்கில் செட்ஸு, ஸ்கில் அசஸ்மென்ட் கோர்சஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் கூட நீங்க அப்டேட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு LinkedIn வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு LinkedIn மூலமா கிடைக்கிற வேலைகள் வந்து இன்னும் நல்ல வேலைகளா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால அத விட ரொம்ப முக்கியம் என்னன்னா, நீங்க ரெஸ்யூமே தனியா ப்ரிப்பேர் பண்ண தேவையில்ல. நீங்க LinkedInல உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்ட்டா ஃபில் அப் பண்ணிட்டு, அதுல வந்து ஒரு சிங்கிள் பட்டன்ல உங்களுடைய ரெஸ்யூமேவே எடுக்க முடியும். ஓகே. ஓகே. உங்களுடைய ப்ரொஃபைலயே ரெஸ்யூமா பிடிஎஃப்பா கன்வெர்ட் பண்ற ஃபெசிலிட்டி இருக்கு. இன்னைக்கு வந்து நெறைய கேண்டிடேட்ஸ் வந்து ஒரு ரெஸ்யூமே வொர்க் பண்றதுக்காக வேர்ட ஓப்பன் பண்ணிட்டு ரொம்ப தடுமாறுவாங்க. அவ்வளோலாம் நீங்க பண்ணவே தேவையில்ல. LinkedInல உங்களுடைய ப்ரொஃபைல பக்காவா போட்டு, உங்களுடைய ஸ்கில் செட்ட கரெக்ட்டா போட்டு, ஒரு சிங்கிள் பட்டன்ல நீங்க உங்களுடைய ரெஸ்யூமேவ அங்கருந்தே கிரியேட் பண்ண முடியும். அது அப்டேட்டடாவும் இருக்கும். எம்ப்ளாயர் உங்களுக்கு அனுப்பும்பொழுது நீங்க LinkedInல இருந்து அனுப்பும்போது அது ப்ரொஃபஷனலா இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து LinkedIn வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றேன் நானு. எனக்கு இன்னும் ஸ்பெசிஃபிக்கா நீங்க ரெஸ்யூமேஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது, அதில நெறைய பேர் பண்ற மிஸ்டேக்ஸ வந்து ஹைலைட் பண்ணணும்னு தோணுது. கேண்டிடேட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றத டீட்டெயில்டா அதில மென்ஷன் பண்ணணும். அட் த சேம் டைம் வந்து அவங்க கிட்ட இல்லாத ஸ்கில்ஸ் எதையுமே அதில மென்ஷன் பண்ணக்கூடாது. ஓ! ரொம்ப முக்கியமான பாயிண்ட் மணி ஆக்சுவலா. நான் கேண்டிடேட்ஸ் பார்க்குறேன். அவங்க கிட்ட வந்து இப்ப இண்டஸ்ட்ரி நீட் வந்து ஒரு ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைலிங் அப்படின்னு அந்த ஒரு கம்பெனில ப்ரொஃபைல் கேட்டிருக்காங்க அப்படின்னா, இவங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் போடும்பொழுது கூடவே அந்த ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைலிங் ஸ்கில்ஸ் இருக்கா மாரி போடுவாங்க. ஒரு சிலர் வந்து அவங்க கிட்ட இல்லாத ஸ்கில்ஸையும் அதில மென்ஷன் பண்ணுவாங்க. நம்ம இன்டர்வியூ பேனல்ல உட்காந்துட்டு ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்ட பிறகு சொல்லுவாங்க, இல்ல நான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணதில்ல. அந்த ரிட்டர்ன் ஃபைலிங்க்கு கோஆர்டினேட் பண்ணியிருக்கேன். எங்க கம்பெனில டாக்ஸ் கன்சல்டன்ட் இருந்தாங்க, ஆடிட்டர்ஸ் இருந்தாங்க. அவங்க தான் ஃபைலிங் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. என்னன்னா, அந்த நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மகிட்ட இல்லாத ஒரு ஸ்கில்ல வந்து அதில மென்ஷன் பண்ணி, அது நமக்கு தெரியுமான்னு அவங்க கேட்கிற பட்சத்தில, இல்ல எனக்கு தெரியாதுன்னு சொன்னா, அது ஒரு பேட் இம்ப்ரஷன கிரியேட் பண்ணும். ஸோ, அதனால அவங்களுக்கு இருக்கிற ஸ்கில்ஸ கட்டாயமா மென்ஷன் பண்ணணும். இல்லாத ஸ்கில்ஸ அதில மென்ஷன் பண்ணக்கூடாது. ரெஸ்யூமேல பொய் சொல்றது அப்படின்றது வந்து ஒரு மன்னிக்க முடியாத குற்றமா பார்க்கப்படும். ஏன்னா எஸ்பெஷலி அக்கவுண்டன்ட்ஸ ரெக்ரூட் பண்ணும்பொழுது, நம்ம வந்து ஒரு நல்ல இம்ப்ரஷன் கிரியேட் பண்ணணும்னு சொல்ல வர்றது, பொய் பேசக்கூடாது. ஏன்னா வந்து மனி ஹேண்ட்லிங்லயும் அவங்க இன்வால்வ் இல்ல அதே ஆவாங்கன்றதுனால சமயத்துல ஒரு எம்ப்ளாயர்ஸ் பல பேர்களுக்கு வேலை குடுக்குறாங்க. ஒரு பிசினஸ்மேன் அவங்கள வந்து அவ்வளோ ஈஸியா முட்டாளாக்க முடியாது. ஸோ அதெல்லாம் ட்ரை பண்றாங்க நெறைய கேண்டிடேட்ஸ். அது பண்றதுனால அவங்களுக்குடைய என்ன சொல்றது செட்பேக்ஸ் தான் அதிகம். ஸோ எவ்வளோதுக்கு எவ்வளோ ஹானஸ்ட்டா இருக்கிறாங்களோ, அவ்வளோதுக்கு எவ்வளோ அவங்களுக்கு அந்த வின் பண்றதுக்கான இன்டர்வியூல வின் பண்றதுக்கான சான்சஸ் அதிகம். பொய் சொல்றது, இல்ல மறைக்கிறது, இல்ல இருக்கிறது இல்லாததெல்லாம் சொல்றது, இந்த மாதிரியான விஷயங்கள அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் எஸ்பெஷலி ரெஸ்யூமே மாதிரியான ரிட்டர்ன் டாக்குமெண்ட்ஸ்லலாம் அத பண்ணும்பொழுது, அது என்ன சொல்றது? அது ஒரு கெட்ட ஒரு அபிப்பிராயத்த அந்த பெர்சன பத்தி உருவாக்கும். அது நாட் ஒன்லி தட் இப்போலாம் இட்ஸ் கனெக்டட் வேர்ல்ட்ல இருக்கும். ஸோ ம். ஹை ப்ரொஃபைல்ல இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த மாரிலாம் பண்ணாங்கன்னா, அது ரொம்ப ஈஸியா அவங்களுடைய கரியர வந்து சாபட்டேஜ் பண்ணிடும் அது. கரெக்ட். இந்த இடத்துல தான் நம்ம இந்த ரெஸ்யூமே எப்படி கிரியேட் பண்றதுன்னு கூட நம்ம தனியா ஒரு டிஸ்கஷனே வச்சுக்கலாம். கண்டிப்பா. கட்டாயமா கேண்டிடேட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா க நெறைய இடத்துல நான் பார்க்குறேன், யாரோ ஒருத்தருடைய ரெஸ்யூம வந்து அவங்க ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணி அத அப்படியே டூப்ளிகேட் பண்றாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு அந்த ஸ்கில்ஸோ இல்ல அந்த மாதிரியான ஒரு ஃபார்மேட்டே இருக்காது. நெறைய இடத்துல இல்ல பார்த்தீங்கன்னா நான் அதுக்கு தான் வந்து ஸ்ட்ராங்கா இப்ப சஜெஸ்ட் பண்றதுன்னா, நீங்க ரெஸ்யூமே கிரியேட் பண்ணணும்னு டிசைட் பண்ணாலே, LinkedInக்கு போங்க. உங்க பேரு, உங்களுடைய குவாலிஃபிகேஷன், எந்த இயர்லேருந்து எந்த இயர் எந்த காலேஜ்ல படிச்சீங்க, எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க, என்னென்ன சர்டிஃபிகேஷன் வச்சிருக்கிறீங்க, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லனாலும் உங்களுடைய ஸ்கில் செட்ஸ் என்ன, இதெல்லாம் நீங்க கிளீனா நீங்க ஹானஸ்ட்டா ரெக்கார்ட் பண்ணிட்டு, நீங்க ரெஸ்யூமே கன்வெர்ட் பண்றதுக்கு ஒரு கமாண்ட் இருக்கு. நான் வேணா ஸ்க்ரீன்ல அத நான் காட்டுறேன். அந்த பர்ட்டிகுலர் ஃபீச்சர யூஸ் பண்ணி, நீங்க உங்க ரெஸ்யூமே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால ஓகே. ரொம்ப கஷ்டம்லாம் பட தேவையில்ல. நீங்க ரொம்ப நீட்டா இருக்கும். அந்த உங்க ஃபோட்டோ மட்டும் நல்ல ஃபோட்டோ போடணும். ஓகே. ஓகே. அண்ட் 10ஆம் கிளாஸ் எஸ்எஸ்எல்சி எக்ஸாமினேஷனுக்கு எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோலாம் போடாம இல்ல அதே சேம் லேட்டஸ்ட் டைம் வந்து பிக்னிக்லலாம் எடுத்த கலர் ஃபோட்டோஸ்லாம் கூட பிக்னிக்ல போடக்கூடாது. எடுத்த ஃபோட்டோ ஃபார்மலா இருக்கணும் இல்லையா ஆமா. ஃபோட்டோஸ்? செல்ஃபீஸ் இதெல்லாம் போடாம கொஞ்சம் ஃபார்மலா ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ரீசென்ட்டா ஒரு 3 மந்த்ஸ் டூ 6 மந்த்ஸ்க்கு ரீசென்ட்டா எடுத்த ஃபோட்டோஸ் போடுறது, ஒரு நல்ல பேக்கிரவுண்டோட அத போடுறது
போடுறது வந்து இம்பார்ட்டன்ட். அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ரெஸ்யூமேலே, அதாவது லிங்க்டின்லேருந்தே உங்களுக்கு நல்ல ரெஸ்யூமே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த பிரைவேட் ஜாப் சர்ச் டொமைன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கலாம் கூட இந்த ரெஸ்யூமேவை கிரியேட் பண்ணி தராங்களே, பெய்டு சர்வீஸா, அதை ஏதாவது அப்ரோச் பண்ணலாமா? எனக்கு தெரிஞ்சு அந்த பெய்டு சர்வீஸ், ரெஸ்யூமே பெய்டு சர்வீஸ் போகிறது வந்து நீங்கள் வந்து ஹை ப்ரொஃபைல் ஜாப், அதாவது நம்ம சீனியர் லெவல் ஜாப் இருக்குல்ல, டெசிஷன் மேக்கிங் லெவல் ஜாப், அந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்கும்னா ப்ரொஃபஷனல்ஸை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே. ஓகே, இப்போ 10,000, 15,000, 50,000, 1,00,000 ரெஸ்யூமே கிரியேட் பண்ணுற சர்வீசஸ்லாம் இருக்குது. அவ்வளோலாம் சார்ஜ் ஆமாம் பண்ணுவாங்க? ஆமாம், 1 கோடி ரூபா சம்பளம் வாங்குற இடத்துல உனக்கு 1,00,000 உனக்கு ஓகே. பே பண்ணுறது ஒன்றும் கஷ்டம் இல்லைல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி சில உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல், இட்ஸ் லைக் ஹெச்ஆர் கோச்சிங் மாதிரி உங்களுக்கு அது ஒரு பேக்கேஜாக வரும். அண்ட் உங்களுக்கு உங்களை நிறைய பேருக்கு அவங்கள நீங்கள் சொல்வீங்கல்ல, யானை தன் பலமறியாது, சில பேருக்கு நல்ல டேலண்ட் இருக்கும், நாலேஜ் இருக்கும், அதை அவங்களால எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. அதை வந்து இன்டர்வியூலையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது, ரெஸ்யூமேலையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சர்வீசஸ் எடுக்கலாம். இப்போ ஜூனியர் லெவலில் இருக்கீங்கன்னா நீங்கள் சீனியர்ஸு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஒரு நல்ல இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி இருக்கிறவங்க, இல்லை ஹெச்ஆரில் இருக்கிறவங்க, அவங்கக்கிட்ட போய் ஓப்பனாக அவங்கக்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டு நீங்கள் வந்து அதை பண்ணிக்கலாம். அட்டென்ஷன் ப்ளீஸ். ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலையில் 11 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் ஜெனிசிஸ் அக்கௌண்டன்ட்களுக்கான ஆன்லைன் ஜாப் ஃபேர் மற்றும் ஃப்ரீ லைவ் வெபினார் நடக்குது. அது பற்றின டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்க்ரீன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச அக்கௌண்டன்ட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. ஸோ வி வில் கோ டு த நெக்ஸ்ட் டாபிக். ஓகே, ரெஸ்யூமே பற்றி கூட நம்ம தனியாக ஒரு பாட்காஸ்ட் பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் ஜாப் ஓப்பனிங்ஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஐடென்டிஃபையிங் த ஜாப் ஓப்பனிங்ஸ் த்ரூ வேரியஸ் சோர்சஸ். நம்ம ஜெனிசிஸில் எப்போவுமே இந்த 5 மெத்தடை நம்ம சொல்லுவோம், அதுதான் நான் திரும்பவும் சொல்ல போகிறேன். ஐ வாண்ட் யூ டு எலாபரேட் ஆன் தட். த ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து ரெஃபரல், த செகண்ட் மெத்தட் வந்து பப்ளிக் மீடியா, த தேர்ட் மெத்தட் வந்து சோஷியல் மீடியா, ஃபோர்த் மெத்தட் வந்து ஜாப் சைட்ஸு, ஃபிஃப்த் மெத்தட் வந்து ஜெனிசிஸ் பிளேஸ்மெண்ட் டெஸ்க். ஸோ இந்த 5 மெத்தடில் நீங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் வேலை இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரெஃபரல் மெத்தட், அதை பற்றி நீங்களே சொல்லுங்கள். சரி, ரெஃபரல் அப்படின்னும் பொழுது இது வந்து அக்கௌண்டன்ட் ஜாப் அப்படின்றது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ரோல். ஸோ கம்பெனியோட கான்ஃபிடென்ஷியல்ஸ் எல்லாம் வந்து மெயின்டைன் பண்ண போகிறாங்க. அட் த சேம் டைம் வந்து மணி மேட்டர்ஸில் வந்து இவங்க இன்வால்வ் ஆவாங்க. ஸோ அப்போ ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அக்கௌண்டண்ட்டை வந்து ரெக்ரூட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அவங்களுக்கு தெரிஞ்ச பர்சன் மூலமாக தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ காமனாக வந்து ஒரு பேப்பரில் ஆட் போடுறதோ இல்லை வந்து ஒரு மீடியா மூலமாகவோ ஆட்களை தேர்ந்தெடுக்காமல் ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஆடிட்டர் கிட்ட சொல்லுவாங்க, சார் எங்களுக்கு ஒரு நல்ல அக்கௌண்டண்ட்டை சூஸ் பண்ணி கொடுங்க, உங்கள் ரெஃபரல் மூலமாக கொடுங்கன்னுவாங்க. அதே மாதிரி பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்து அவங்களுடைய நோன் சர்க்கிளில் சொல்லி வைப்பாங்க. மேபி இப்போ ஜென்ரேஷனில் என்ன ஆகும்னா, அவங்க சாஃப்ட்வேர் வாங்கின வெண்டார் கிட்ட சொல்லி வைக்கலாம். இல்லை காமனாக வந்து ஒரு அகாடமியில் ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து எனக்கு ஒரு கேண்டிடேட்டை சூஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு நோன் சர்க்கிள்லேருந்து ஆளை எடுக்கிறதுக்கு தான் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. இதுதான் வந்து ரெஃபரல் மெத்தட். ஸோ இதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கேண்டிடேட்ஸ் வந்து நோன் சர்க்கிளில் வரும்பொழுது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சேஃப் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அது வந்து பெஸ்ட் மெத்தடும் கூட. எம்ப்ளாயர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அவங்களுக்கு வந்து கேண்டிடேட்டை சூஸ் பண்ணும்பொழுது ஒரு தெரிஞ்சவர் ரெஃபர் பண்ணியிருக்கிறாரு, இவங்க ஏதாவது தவறு பண்ணும்பொழுதோ இல்லை வந்து மிஸ்பிஹேவ் பண்ணும்பொழுதோ அவங்க மூலமாக நம்ம இதை கரெக்ட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். அதனால் ரெஃபரல் அப்படின்றது வந்து ஒரு நல்ல மெத்தட். அப்போ கேண்டிடேட் என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டலாம் யாராவது வந்து ஒரு நல்ல ஜாபில் இருக்காங்க அப்படின்னா, நான் இப்போ அக்கௌண்ட் ஜாபில் தான் இருக்கேன், நான் இந்த ஜாப் வந்து குவிட் பண்ண போகிறேன், இல்லை நான் ஆல்ரெடி ரிசைன் பண்ணிட்டேன், எனக்கு இன்னொரு ஜாப் வந்து நான் தேடிட்டு இருக்கேன், எந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்றத வந்து கிளியராக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ரெஃபரல்ன்றத வந்து ரொம்ப வேர்டு இன்னும் காம்ப்ளெக்ஸ் வேர்டு மாதிரி இருக்கு. தெரிஞ்சவங்க மூலமாக வேலை தேடுறது, அவ்வளோதான். தெரிஞ்சவங்க மூலமாக வேலை தேடுறது அப்படின்னா யாரெல்லாம் தெரிஞ்சவங்க? முதல்ல உங்களுக்கு வேலை வாங்கி தரக்கூடிய ஆட்கள், அதாவது அது உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், இந்த கார்ப்பரேட்டில் வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், இல்லை எனக்கு தெரியும் ஒரு தம்பி ஸ்விக்கியில் வந்து ஒரு முறை டெலிவரிக்கு வந்து ஒரு தம்பி வந்து எனக்கு டெலிவரி பண்ணிவிட்டு ஹி வாஸ் ஹேவிங் அ ரெஸ்யூமே வித் ஹிம். ஓகே, அவன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தான், ஃபைனல் இயர். ஸோ எனக்கு வந்து மேனுஃபேக்சரிங்கில் எனக்கு வேலை வேணும் சார், எனக்கு நான் நல்ல மார்க் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தற்செயலாக ஆஃபீஸுன்றதுனால அவன் என்கிட்ட அந்த ரெஸ்யூமே கொடுத்துட்டு போனான். அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு மூலமாக அவனுக்கு நான் வந்து ரெஃபர் பண்ணி அவனுக்கு அங்கே வேலையும் கிடச்சிது. ஸோ ரெஃபரல்ன்றது வந்து தெரிஞ்சவங்க மூலமாக, முகமறிந்தவர்கள் மூலமாக நம்ம வேலை தேடுறது. இதில் வந்து நம்மளுடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ஏற்கனவே ஒர்க் பண்ண கம்பெனியில் இருக்க கலீக்ஸாக இருக்கலாம், இந்த மாதிரி நிறையா பேர். ஸோ இதில் வந்து நெட்வொர்க் எஃபெக்ட். ஸோ அகெயின் வந்து ஜாப் தேடுறதுல வந்து ரெஃபரல் மெத்தடில் வேலை தேடுறதுக்கு லிங்க்டின்ல ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அதாவது ஓப்பன் டு ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு லேபிள் ஒன்று கொடுக்குறாங்க.
நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுடைய கனெக்ஷனில் இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் வேலை தேடுறீங்கன்னு கண்டுபிடிச்சிப்பாங்க. ஓகே. ஸோ அதனால் லிங்க்டின்ல அந்த ஆப்ஷனை வச்சு ஓப்பன் டு ஒர்க் அந்த ஆப்ஷனை வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய லிங்க்டின் கம்யூனிட்டி மூலமாக கூட நீங்கள் வேலை தேடலாம். ஸோ அதனால் இந்த கம்யூனிட்டிஸோட இன்றைக்கி தான் வந்து எக்கச்சக்க வாட்ஸ்அப் குரூப்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஜெனசிஸ்னுடைய வாட்ஸ்அப் குரூப் கூட இருக்குது, அக்கௌண்டன்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வாட்ஸ்அப் குரூப்ஸில் இந்த மாதிரியான விஷயங்களை உங்களுடைய ரெஸ்யூமேஸை போஸ்ட் பண்ணுறது, உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமாக கொடுக்குறது, என்ன சொல்கிறது, எங்கே உங்களுக்கு லீடு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி ரெஃபரல் லீட்ஸ் வந்து ஆல்வேஸ் வில் ஹாவ் மோர் வெயிட்டேஜ் தென் அதர் லீட்ஸ், பப்ளிக் லீட்ஸ் ஆர் சோஷியல் மீடியா லீட்ஸை விட தெரிஞ்சவங்க மூலமாக வேலை கிடைக்கிற வேலைகள் வந்து ஈஸியாக அது வந்து கிளிக் ஆகும். வெக்கப்படக்கூடாது, வேலை தேடுறதை குறித்து வெக்கப்படக்கூடாது. வேலை இல்லாமல் இருக்கிறது ஒன்றும் கேவலம்லாம் கிடையாது, வேலை தேடாமல் இருக்கிறது தான் கேவலம். ஆமா. ஸோ அதனால் வேலை தேடணும். ஸோ அது வந்து அதுதான் நம்ம ரெஃபரல் அப்படின்னு சொல்கிறோம். 2வது பாயிண்ட்டாக நான் சொல்கிறது வந்து பப்ளிக் மீடியான்றது. இன்றைக்கி பப்ளிக் மீடியா லிஸ்டிங்ஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. நம்ம ஒரு காலத்தில் ஹிந்து சிச்சுவேஷன் வேக்கண்ட்டில் அரை பக்கத்துக்கு அக்கௌண்டன்ட் தேவை இருக்கும். இன்றைக்கெலாம் ஒரு காலம் கூட வரமாட்டேங்குது. அது காரணம் என்ன அப்படின்னா, வேலை தேடுறவங்க நியூஸ் பேப்பர் படிக்கிறதில்லன்னு நினைக்கிறேன். இல்லைனா ஆட்கள் தேடுறவங்க நியூஸ் பேப்பரில் போடுறத விரும்புறதில்லன்னு நினைக்கிறேன். ஆனால் இருந்தாலும் இன்றைக்கும் நியூஸ் பேப்பரில் தினத்தந்தி ஆகட்டும், ஹிந்து ஆகட்டும், தமிழ்நாட்டில் பொறுத்தவரை இந்த 2 பத்திரிகையில் நிறைய வேலைவாய்ப்புகள் வந்து வரும். அண்டு மற்ற பத்திரிகைகளும் வரும். இந்த 2 பத்திரிகையில் தான் அதிகபட்சம் வரும். ஸோ பப்ளிக் மீடியா அப்படின்னு நான் சொல்லும் பொழுது வந்து பத்திரிகை விளம்பரங்கள். நீங்கள் அதை பற்றி உங்களுக்கு எது? சரி, நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் பேப்பர் மூலமாக வேலையை தேடுறதை வந்து இன்ஃபேக்ட் வந்து வேலை தேடுறவங்கள விரும்புறது இல்லைன்னு கோவிடுக்கு நினைக்கிறேன். அப்புறமாவே இந்த டெய்லி மொபைல் ஆக்சஸ் வந்து அதிகமாயிடுச்சு. எல்லாருமே ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சோஷியல் மீடியா மூலமாகவே அந்த வேகன்சிஸ் எல்லாம் வந்துருது நிறைய. ஆனால் சோஷியல் மீடியாவில் சோஷியல் மீடியா தான் தேர்ட் நம்ம பேச வேண்டிய விஷயம். சோஷியல் மீடியாவில் நிறைய ஃபேக் Fake. விளம்பரம் வருது. ஆமாம். அதுவும் தப்பாக சோஷியல் மீடியாவில் நிறைய ஃபேக் வருது. அந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் கூட அது ஆனால் ஃபார்வர்ட் ஆகிட்டே இருக்கும். ஒரு எக்ஸாஜரேட்டட் சேலரி, ஒரு எக்ஸாஜரேட்டட் ப்ரொஜெக்ஷன்ஸ், ஒரு ப்ரொஃபைலுக்கு சம்மந்தமே இல்லாத வேர்டிங்ஸ்லாம் போட்டு கூட அட்ராக்ட் பண்ணுறதுக்காக அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. அதை நானும் பார்க்குறேன். மல்டிபிள் டைம்ஸ் ஃபார்வர்ட் பண்ணதெல்லாம் இருக்கும். 4 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் ஃபார்வர்ட் பண்ணதை இன்றைக்கி நமக்கு ஒருத்தர் ஃபார்வர்ட் கரெக்ட். பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து தப்பாக தான் போகுது. இப்போது இதில் ரொம்ப குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஓரளவுக்கு சேஃபாக இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பேப்பர் மீடியா லைக் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொன்ன மாதிரி தந்தியோ இல்லை ஹிந்துவோ ஒரு கம்பெனி வந்து ஆட்களை தேர்ந்தெடுக்கணும்னு விளம்பரம் கொடுக்க போனாங்கன்னா அந்த கம்பெனியோட ப்ரொஃபைல் கொஞ்சம் வெரிஃபை பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸை வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஓரளவுக்கு சேஃபாக இருக்குன்றத சொல்லலாம். சோஷியல் மீடியாவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், அதுவும் லிங்க்டின்ல வேலை தேடுறது. இதை பற்றி தனியாக ஒரு பாட்காஸ்ட் பண்ணியே ஆகணும். நம்ம லிங்க்டின்ல எப்படி வேலை தேடுறதுன்றது ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, நம்ம கண்டிப்பாக அவங்கள கூப்பிட்டு நம்ம பேசுவோம். லிங்க்டின்ல நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்டன்ட் வேலை தேடுறீங்க அப்படின்னா, நீங்கள் அக்கௌண்டன்ட் வேலை தேடுறீங்க, எந்த ஏரியாவில் தேடுறீங்க, சென்னையில் தேடுறீங்க, என்ன மாதிரி கம்பெனிகள் தேடுறீங்க, இது எல்லாத்துக்குமே நீங்கள் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ண முடியும். நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இந்த ஃபேங் கம்பெனிஸ்னு சொல்லுவாங்க, ஆப்பிள், ஃபேஸ்புக்கு, நெட்ஃப்ளிக்ஸு, கூகுள், இந்த மாதிரியான பெரிய கம்பெனிஸ், மைக்ரோசாஃப்ட், இந்த கம்பெனிஸில் தான் எனக்கு வேலை வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த கம்பெனிஸுடைய லிங்க்டின் பேஜஸில் போயிட்டு ஜாப் அலர்ட்ஸ் நீங்கள் கொடுத்து வச்சிங்கன்னா அந்த ஜாப் அலர்ட்ஸ் உங்களுக்கு வரும். என்ன மாதிரியான ப்ரொஃபைலுக்கு வேணுன்றதுனாலும் நீங்கள் செட் பண்ண முடியும். ஸோ சோஷியல் மீடியாவில் வேலை தேடுறீங்க அப்படின்னாக்கா பெஸ்ட்டு வந்து லிங்க்டின்னு. செகண்ட் வந்து ஃபேஸ்புக் பிஸ்னஸ் பேஜஸில் ஜாப் போஸ்டிங் வரும். அது வந்து ரிலையபிளாக இருக்கும். ஓகே. இது எல்லாமே அஃபிஷியல் வெப்சைட்ஸில் போய் பார்க்கணும். நிறைய ஏஜென்சிஸும் இருப்பாங்க, ஹெச்ஆர் கம்பெனிஸும் இருப்பாங்க, அவங்களும் போஸ்ட் பண்ணுவாங்க. அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஆனால் அதை விட உங்களுக்கு ரொம்ப ஈஸி என்னென்னா டேரெக்டாக அந்த எம்ப்ளாயரையோ அந்த டேரெக்டாக ஹெச்ஆரையோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறது. ஸோ சோஷியல் மீடியா தான் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஹையஸ்ட்டு வேக்கன்சிஸை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதை நம்ம கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி நம்ம அந்த ஜாப்ஸை வந்து நம்ம எடுக்க முடியும். இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு டேரெக்டாக அந்த கம்பெனியை ஃபோக்கஸ் பண்ணி ஜாபை சர்ச் பண்ணலான்றீங்களா? இப்போ மைக்ரோசாஃப்ட்டில் எனக்கு வேலை வேணும் அப்படின்னு அப்ளை பண்ணலான்னு சொல்கிறீங்க. இது வந்து அக்கௌண்டன்ட் ப்ரொஃபைலுக்கு சூட்டபிளாக இருக்குமா? இல்லை, அக்கௌண்டன்ட் ப்ரொஃபைலில் இருக்குது, சூட்டபிளாலாம் இருக்கும், அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. நீங்கள் வந்து என்ன அவங்களுடைய லெவலில் பார்க்கும்போது நீங்கள் செமி குவாலிஃபைடு ப்ரொஃபஷனல்ஸ் தேடுவாங்க. சிஏ இன்டரோ இல்லை சிஎம்ஏ இன்டரோ முடித்தவங்க ஓகே. அந்த லெவலில் இருப்பாங்க, இல்லை பிஜி கேட்பாங்க.
ஸ்மால் கம்பெனிஸும் குடுக்குறாங்க. அதாவது ஸ்மால் அண்ட் மீடியம் கம்பெனிஸும் வந்து B2B பிசினஸ்ல இருக்கவங்க எல்லாருமே LinkedInல வந்து போஸ்டிங் போடுறாங்க. அத நான் பார்த்துட்டுருக்கேன். நம்ம அடுத்தது போவோம். ஜாப் சைட்ஸ். ஜாப் சைட்ஸ் இஸ் அனதர் திங். Naukri, Indeed. Indeed is one of the best integrated platform. அது இல்லாம ஒர்க் இண்டியா, அப்னா அப்படின்னு சொல்லி நெறைய இப்போ நம்மளுடைய இப்ப லோக்கல் நம்மளுடைய ரீஜன் ஸ்பெசிஃபிக்கா நேத்ரான்னு ஒண்ணு வந்திருக்கு. அதுலலாம் கூட இருக்கு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த ஜாப் சைட்ஸ்லயும் வந்து ஜாப்ஸ் தேடுறது ப்ரீமியம் சர்வீசஸும் அதில் இருக்குது. ப்ரீமியம் சர்வீசஸ் அஃபோர்டபுளாக இருந்தால் போய் சேருங்க. அப்படிலாம் எனக்கு முடிஞ்ச வரைக்கும் ப்ரீமியம் சர்வீசஸ் அவாய்ட் பண்ணிடலாம். நீங்கள் பண்ண வேண்டியது என்ன, உங்களுடைய ரெஸ்யூமே கரெக்டாக போஸ்ட் பண்ணுறது, உங்களுடைய ப்ரொஃபைலை ரெகுலராக அப்டேட் பண்ணுறது. ஏன்னா நாக்ரிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைலை நீங்கள் ரெகுலராக அப்டேட் பண்ணலன்னா உங்களுடைய ரெஸ்யூமே பின்னாடி போயிடும். ஓகே. விசிபிலிட்டி போயிடும். வெயிட்டேஜ் இருக்கணும் இல்லையா? அந்த ப்ரொஃபைலுக்கு ஏத்த வெயிட்டேஜ் இருக்கணும். இல்லை ஸ்கில்ஸ் வந்து மேட்ச் விசிபிலிட்டி ஆகணும். விசிபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நான் வந்து ஒருத்தர் பர்டிகுலர் பர்சனை தேடுறேன் அப்படின்னாக்கா, எனக்கு வந்து நான் சர்ச் பண்ணும்போது எப்படின்னாக்கா லாஸ்ட் 6 மந்த்ஸாக அவர் ஆக்டிவாக சர்ச் பண்ணிட்டு இருக்காரா வேலை அப்படின்றது. அதை எப்படி அந்த அல்காரிதம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரொஃபைலை ரெகுலராக அப்டேட் பண்ணுங்க. வேலை தேடுறவங்க தான் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுவாங்க. இப்போ வேலையே தேடாதவங்க ப்ரொஃபைல் நீங்கள் எப்போ ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணியே இருக்க மாட்டீங்க. பண்ணதில்ல. ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி நான் ஒரு வாட்டி ஜஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் அப்டேட் ஸோ பண்ணேன். அப்படின்னா யூ ஆர் நாட் இன் த ஜாப் மார்க்கெட். நீங்கள் ஆப்வியஸ்லி வேலை என்னோட ரெஸ்யூம் வந்து லாஸ்ட்ல தான் உங்களை இருக்கும். என்னால் ஐடென்டிஃபையே பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ரெகுலராக அதை அப்டேட் பண்ணணும். ஸோ தட் இஸ் ஒன் எனக்கு ஒரு விஷயம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும். நிறைய பிளேஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் இருக்காங்க. ஸோ இது வந்து கேண்டிடேட்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ நான் நிறைய பேரை கரெக்ட். திஸ் மீட் அ வெரி பண்ணேன். இம்பார்ட்டன்ட் திங். கேண்டிடேட்ஸ் நான் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன். சார் நான் ஒரு ஏஜென்சி மூலமாக அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஏஜென்சிஸ் வந்து சைட்ஸாகவும் இருக்காங்க, ஜாப் சைட்ஸாகவும் இருக்காங்க, ஏஜென்சின்ற நேமில் ஆஃபீஸஸும் வச்சுருக்காங்க. கேண்டிடேட்ஸ் அவங்க கையில் ரெஸ்யூம் கொடுக்க போனாங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியல் பேமெண்ட் 5,000 10,000 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி அட்வான்ஸாக மணியை வாங்கிக்கிறாங்க. ஸோ வாங்கிக்கிட்டு 3 இன்டர்வியூக்கு அனுப்புவோம், 5 இன்டர்வியூக்கு அனுப்புவோம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கேட்டகரி வச்சுருக்காங்க. எந்த பேக்கேஜ்க்கு எத்தனை இன்டர்வியூன்னு சொல்லிட்டு. மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் பார்த்து சில கேண்டிடேட்ஸ் என்கிட்ட புலம்புன விஷயம் இது. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அவங்க ப்ரொஃபைலுக்கும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் அவங்க ஸ்கில் செட்டுக்குமே மேட்ச் ஆகாத ஒரு இன்டர்வியூக்கு அனுப்புவாங்க. இது மணிகண்டன், இது ரொம்ப ஒரு பெரிய ஸ்கேமாக ஒரு நடந்துட்டு இருக்கு. வருத்தமான ஒரு விஷயம் இது. நம்ம ஜெனசிஸில் நாங்கள் 25 வருஷமாக நம்ம பார்த்துருக்கிற விஷயம். அதாவது வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு முன்பணம் வாங்குறது. ஓகே, எந்த ஒரு நல்ல ஆர்கனைசேஷனோ ஒரு நல்ல ஹெச்ஆர் கம்பெனியோ ஜென்யூனான ஆட்களோ இதை பண்ணவே மாட்டாங்க. கண்டிப்பாக இன்னொன்று பண்ண மாட்டாங்க. முக்கியமாக கேண்டிடேட்ஸ் கிட்ட சார்ஜஸ் வாங்க மாட்டாங்க. கேண்டிடேட்ஸ் கிட்ட சார்ஜஸ் வாங்க மாட்டாங்க. கேண்டிடேட்ஸ் கிட்ட முன்பணம் கண்டிப்பாக வாங்க மாட்டாங்க. வெளிநாட்டு வேலைகளுக்கு போகிறவங்க வந்து சில பேர் சில சார்ஜஸ்லாம் வாங்குறவங்களாம் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அது கூட எந்த அளவுக்கு கரெக்டுன்னு தெரியல. அதையும் நம்ம அவாய்ட் பண்ணிடணும். ஏன்னா இன்னைக்கு எம்ப்ளாயர்ஸ் பே பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஜெனசிஸில் நம்ம கொடுக்குற பிளேஸ்மெண்ட் சர்வீஸில் எம்ப்ளாயர்ஸ் நமக்கு பே பண்ணுறாங்க. ஸோ அதனால் நம்ம கேண்டிடேட்ஸ்க்கு நம்ம சார்ஜ் பண்ணுறது கிடையாது. ஆனால் நிறைய இடங்களில் அதாவது என்ன சொல்கிறது, வேலையின்மைன்றது அது ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம். இல்லை, அதில் ரொம்ப நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. எல்லா இடத்துலையும் இந்த கஷ்டப்படுறவங்க இல்லை ஒரு கடுமையான தேவை உள்ளவங்க அவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுன்றது இருக்கும். ஸோ அது இந்த துறையிலையும் இருக்குது. ஸோ அதனால் எக்காரணத்தை கொண்டும் இட் இஸ் வேலை அட்வைசபிள். தேடுறவங்க ஒரு ஏஜென்சி கிட்ட போயிட்டு முன்பணம் முன்பணம் கொடுக்குறதோ ₹100 ரெஜிஸ்ட்ரேஷன் கூட வந்து டஸ் நாட் மேக் எனி சென்ஸ். ஓகே, அதுக்கு எந்த அப்போ அந்த கேண்டிடேட் சீரியஸான ஜாப் சர்ச் பண்றவங்களான்றது எப்படி ஐடென்டிஃபை பண்றது? கேண்டிடேட் சீரியஸாக ஜாப் சர்ச் பண்ணலைன்னா உங்களை வந்து பார்த்தே இருக்க மாட்டாங்க வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில். செகண்ட் வந்து நீங்கள் அவங்க சீரியஸ் இல்லையான்றது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் அவங்களை இன்டர்வியூக்கு அனுப்பும்பொழுது அந்த மாதிரியான விஷயங்கள்ல தான். அவங்க இன்டர்வியூ போகலன்னா அவங்க சீரியஸாக இல்லைன்னு அர்த்தம். அவ்வளோதான். இதுக்கு மேலே வேறு என்ன பண்ண முடியும்? அதுக்காக உங்ககிட்ட பணம் கொடுத்து உங்ககிட்ட வந்து நாங்கள் சீரியஸாக இருக்கிறோம்னு காட்டணும்லாம் அவசியம் கிடையாது. ஸோ தட் இஸ் நாட் அ ரைட் பெஞ்ச் மார்க். ஓகே, ஸோ இதை ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு முன்பணம் வாங்குறதுன்றது வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. ஸோ கேண்டிடேட் கிட்ட பணம் வாங்கக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே அவங்க வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் வந்து அவங்க ஆல்ரெடி பிஸ்னஸ் ஓனர்ஸ் கிட்ட ஆட்களை தேர்ந்தெடுக்கிறவங்க கிட்ட இல்லை, அந்த பணத்தை அந்த மாதிரி பணத்தை கொண்டு போய் கொடுத்து ஏதோ சீக்கிரமாக இதுவும் ஆகிய ஷார்ட்கட் மென்டாலிட்டி தான் இதுக்கு காரணம். ஸோ இது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சின்சியராக ரெஃபரல் மெத்தட், ஜாப் சைட்ஸ் போஸ்டிங், சோஷியல் மீடியாவில் சர்ச் பண்ணுறது, லிங்க்டின்ல சர்ச் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு எக்ஸலண்ட்டாக ஜாப் தேட முடியும். ஓகே, ஈஸியாகவும் ஐடென்டிஃபை பண்ண முடியும். முக்கியமாக அக்கௌண்டன்ட்களுக்காக நாங்கள் ஜெனசிஸில் ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அதுக்காக நாங்கள் எந்த சார்ஜஸும் வாங்குறதில்ல. திரையில் தெரிகிற அந்த QR கோடை பயன்படுத்தி உங்களுடைய டீட்டெயில்ஸை அதை ஃபில்அப் பண்ணுங்கள். எங்களுடைய பிளேஸ்மெண்ட் கோஆர்டினேட்டர்ஸ் உங்களுக்கு எப்படி பிளேஸ்மெண்ட் வழங்குகிறோம் அப்படின்றத பற்றியும் அதனுடைய ஸ்டெப்ஸை பற்றியும் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ ஜெனசிஸ் பிளேஸ்மெண்ட் டெஸ்க்கை பொறுத்தவரையிலும் மணி ஹவு வி ஆர் டூயிங் அப்படின்றது வந்து ஐ எம் ரியலி ஹாப்பி டு சே அபவுட் இட். பிகாஸ்
நம்மளுடைய அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப சயின்டிஃபிக்காவும் அட் த சேம் டைம் பர்சனல் டச்சோடவும் இருக்கும். ஒரு கேண்டிடேட் நம்மளை காண்டாக்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு நம்ம ஸ்க்ரீனிங் பண்ணுவோம். அந்த ஸ்க்ரீனிங் வந்து டெக்னிக்கல் ஸ்க்ரீனிங், பர்சனல் ஸ்க்ரீனிங் இது எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் வி வில் ஹெல்ப் தெம் டு அண்டர்ஸ்டாண்ட் தேர் லெவல் அண்ட் அவங்களுடைய ஆம்பிஷன்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம கேப்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்கள எம்ப்ளாயர்ஸ்க்கு வந்து நாங்கள் லைன் அப் பண்ணுவோம். நீங்கள் வந்து நீங்களும் யூஆர் ஆல்சோ ரன்னிங் அ பிளேஸ்மெண்ட் சர்வீஸ் இல்லையா? எஸ். ஸோ நீங்கள் உங்களுடைய பிளேஸ்மெண்ட் சர்வீஸில் கேண்டிடேட்ஸ் கிட்ட இருக்கிற விஷயங்கள் அவங்களுக்கு நீங்கள் சொல்ல வர விஷயங்கள் எதாக இருந்தால் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நாங்கள் கேண்டிடேட்ஸ் வந்து அவங்க எந்த லெவலில் இருக்காங்கன்றத அவங்கள ஐடென்டிஃபை பண்ண வைப்போம். நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து சார் நான் லாஸ்ட்டாக ஒரு கம்பெனியில் 15,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன், எனக்கு 20,000 நீட் இருக்குது, என்னோட ஃபேமிலி ரெக்குயர்மெண்ட்க்கு 25,000 நீட் இருக்குன்னு சொல்லிட்டு தான் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ்க்கு தேவையான அவங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் அவங்களுக்கு என்ன சேலரி கிடைக்கும், அதுக்கான ஸ்கில் செட் அவங்களுக்கு இருக்கான்றதை புரிய வைப்போம். முதல்ல வந்து உங்களுடைய தேவைக்கேற்ற பணம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு எம்ப்ளாயர் அவருக்கு என்ன ப்ரொஃபைலுக்கு ஆளை தேர்ந்தெடுக்கிறாரோ அந்த ஸ்கில்ஸ் உங்கள் கையில் இருந்ததுன்னா கட்டாயமாக அந்த சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி புரிய வைப்போம். மோஸ்ட்லி அவங்களுக்கு நாங்கள் புரிய வைக்கிற விஷயம் வந்து அவங்க கையில் என்ன ஸ்கில்ஸ் இருக்குது, அந்த ஸ்கில்லுக்கு எந்த மாதிரியான சேலரி வந்து இண்டஸ்ட்ரியில் கொடுத்துட்ருக்காங்கன்றதை ஃபஸ்ட்டு புரிய வைப்போம். அப்புறமா தான் அவங்கள எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். கேண்டிடேட்ஸோடைய ஸ்க்ரீனிங் முடித்த பிறகு அவங்க எந்த ஜாபுக்கு சூட்டபிளாக இருப்பாங்களோ அந்த ஜாபுக்கு மட்டும் நம்ம அவங்கள இன்டர்வியூக்கு அனுப்புவோம். இது நம்ம ஜெனசிஸ் பிளேஸ்மெண்ட் டெஸ்கில் ஃபாலோ பண்ண அதே மெத்தட் தான். எம்ப்ளாயர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து தேவைக்கு அதிகமாக கேண்டிடேட்ஸை கொடுத்து சார் நீங்கள் மீட் பண்ணுங்கனாலும் அவங்களுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துடும். அளவுக்கு அதிகமாக ஆக்சுவலாக கேண்டிடேட்ஸ் கேண்டிடேட்ஸ் வந்து நல்ல கேண்டிடேட்ஸ் வந்து குறைவாக தான் இருக்காங்க மார்க்கெட்டில். வேலை தேடுறவங்களுக்கு நான் பொதுவாகவே சொல்ல விரும்புகிற விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு உங்களுடைய தேவை இந்த மார்க்கெட்டில் இருக்குது. நீங்கள் உங்களை கரெக்டாக ப்ரொஜெக்ட் பண்ணி உங்களை நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரைட்டான எம்ப்ளாயர்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். மோஸ்ட் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் பண்ணுற மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னா, இந்த இன்டர்வியூ வேலை தேடுறது இதில் நிறைய ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகி டெஸ்பரேட் ஆகி நிறைய தப்பான டெசிஷன்ஸ் எடுக்கிறது. அந்த மாதிரியான டெஸ்பரேஷன் இல்லாமல் இருந்தாலே அவங்க ஈஸியாக சக்சீட் ஆகிடலாம். கரெக்டாக நீங்கள் சொல்லும்போது இதை கிறிஸ்பாக சொல்லணும் அப்படின்னா, டிமாண்டோட சப்ளை வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அக்கௌண்ட்ஸ் டொமைனில். ஸோ ஒரு கேண்டிடேட் வந்து எனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறத விட ஒரு எம்ப்ளாயர் வந்து எனக்கு சூட்டபிளான கேண்டிடேட் இல்லைன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதான் இப்போ கூட எப்போவுமே நமக்கு ஜெனசிஸில் வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் வேக்கன்சி ஃபில்லப் ஆகாமலே இருக்கும். அண்ட் ஸோ அது தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இது அது ஃபில்லப் ஆகாமல் இருக்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்குது. ஸ்கில் கேப்பு, அப்புறம் எம்ப்ளாயர்ஸுடைய ராங் எக்ஸ்பெக்டேஷன்ஸு, மார்க்கெட்னுடைய வாலட்டாலிட்டி, இந்த மாதிரியான நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் இது. நெக்ஸ்ட் இது வந்து அப்ளைங் ஃபார் சூட்டபிள் ஜாப். எப்படி ஒரு சூட்டபிள் ஜாபை அப்ளை பண்ணுறது, அதுதான் வந்து இன்டர்வியூ ப்ராசஸ்னுடைய அடுத்த முக்கியமான ஒரு ஸ்டெப்பு. இதில் வந்து ரைட்டான பொசிஷன்ஸுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். சரி, இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்தே அகைன் வரலாம். அந்த கேண்டிடேட் வந்து அவங்களோட ஸ்கில்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க எந்த லெவலில் இருக்காங்கன்றதை பிரித்து வச்சுருக்காங்க இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து ஒரு ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணணும். ஒரு கேண்டிடேட் அவங்களுடைய டெஸ்பரேஷனுக்காக, அதாவது எனக்கு இம்மீடியட்டாக வேலை வேணுன்றதுக்காக அவங்களுக்கு ப்ரொஃபைலை விட குறைவான சேலரி கொடுக்குற ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறதுன்றதும் தவறு. ஸோ அதனால் வந்து அவங்களுடைய லெவல் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற ஜாப் தான் அவங்க வந்து அப்ளை பண்ணணும். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக நிறைய க்ரைட்டீரியாஸ் இருக்கும். ஒரு கம்பெனி வந்து ஜெண்டர் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு ஃபீமேல் கேண்டிடேட் வேணும்னு கேட்டிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு மேல் கேண்டிடேட் அப்ளை பண்ணுறதுன்றதும் தப்பு. ஸோ நம்மளோட ரெஸ்யூம் வந்து மல்டிபிள் பிளேஸில் சர்க்குலேட் ஆகும்பொழுது தவறான இடத்துக்கும் போயிடக்கூடாது. என்னப்பா இது நம்ம கேட்டிருக்கிறது ஃபீமேலு, ஆனால் ஒரு மேல் அப்ளை பண்ணியிருக்காரு, இவர் வந்து அந்த ரெக்குயர்மெண்ட்டை கூட சரியாக ரீட் பண்ணலையா அப்படின்ற மாதிரி தான் அவரை பார்ப்பாங்க. ஸோ அது ஒன்று. அதே மாதிரி டைமிங், இவருக்கு வந்து என்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கா, டைமிங் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குன்னா அந்த கம்பெனியில் வந்து எதிர்பார்க்குற டைமிங்க்கு இவரால் ஒர்க் பண்ண முடியாதுன்னா நிச்சயமாக அந்த ஜாப்க்கு அவர் அப்ளை பண்ண முடியாது. ஒரு இன்டர்வியூ பேனலில் போயிட்டு எனக்கு வந்து நீங்கள் கேட்குற ரெக்குயர்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது, ஆனால் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க அப்படின்னு கேட்குற இடத்துல அந்த கேண்டிடேட்ஸ் இருக்கக்கூடாது. இதை நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்வேன். நான் இன்னொன்று சொல்லுவேன், இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அந்த கம்பெனியை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு போகணும். அது ட்ரேடிங் கம்பெனியா, சர்வீஸ் கம்பெனியா, அவங்களுக்கு என்ன சேலஞ்சஸ் இருக்கும், அவங்களுடைய என்வாயன்மெண்ட் எந்த மாதிரி. உங்களுக்கு இப்போது ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அதை புரிஞ்சுக்க முடியலன்னா அட்லீஸ்ட் சீனியர்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். இல்லை இன்றைக்கி வந்து எல்லாத்தையுமே கூகுளில் ChatGPTயில் போட்டு தெரிஞ்சுக்க முடியும் நிறைய விஷயங்களை. இப்போது ஒரு கம்பெனிக்கு போகிறாங்கன்னா அந்த கம்பெனியோட வெப்சைட்டை பார்த்துட்டு அவங்களுடைய நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் என்ன, அவங்களுடைய கிளையண்டல் என்ன, அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் என்ன, அவங்களுடைய சர்வீசஸ் என்ன, அவங்களுடைய ஹிஸ்ட்ரி என்ன, அவங்களுடைய லெகசி என்ன, இது எல்லாத்தையுமே அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு
போகணும். அப்படி போகும்போது மட்டும்தான் அவங்களுக்கு அந்த இன்டர்வியூவில் எட்ஜ் கிடைக்கும். இப்போது நான் கூட ஒரு இன்டர்வியூ பண்ண ஒருத்தர் கூப்பிட்றேன் அப்படின்னா, அவங்க என்னை பற்றி என்ன தெரிஞ்சிருக்காங்கன்னு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருப்பேன். இது வந்து எல்லாருக்குமே வந்து எல்லா எம்ப்ளாயர்ஸுமே அதை எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதனால் ரிசர்ச் பண்ணிவிட்டு போகிறதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அட்டென்ஷன் ப்ளீஸ். ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலையில் 11 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் ஜெனிசிஸ் அக்கௌண்டன்ட்களுக்கான ஆன்லைன் ஜாப் ஃபேர் மற்றும் ஃப்ரீ லைவ் வெபினார் நடக்குது. அது பற்றின டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்க்ரீன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச அக்கௌண்டன்ட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. We will go on to the next important thing. So இது வந்து டெக்னிக்கல் ஸ்கில் மேட்சிங். ஓகே, மேட்ச் த டெக்னிக்கல் ஸ்கில் டு த ஓப்பனிங். இதுதான் நீங்கள் தொடர்ந்து எல்லா பாயிண்ட்ஸ்லையும் சொல்லிட்டு இருக்கீங்க. இது ஸ்பெசிஃபிக்காக இதில் வந்து ஒரு ஜாபினுடைய ரிக்குவயர்மெண்ட், அந்த ஜாபினுடைய ரிக்குவயர்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு அதுக்கேற்ற டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணணும் இல்லைங்களா? ஆமாம். இப்போ அக்கௌண்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பேசிக்காக அவங்களுக்கு வந்து ஒரு ஜேர்னல் என்ட்ரி போடுற ஸ்கில்ஸ் இருக்கணும். இது வந்து அவங்களுக்கு +1லேருந்தே டீச் பண்ணுவாங்க. அஃப்கோர்ஸ் அதே தான் அவங்க கிராஜுவேஷனில் அண்டர் கிராஜுவேஷன்லையும் படிக்க போகிறாங்க. ஜூனியர் அக்கௌண்டன்ட் தானே, நான் ஃப்ரெஷர் தானே, எனக்கு அங்கே போகிற இடத்துல சொல்லிக் கொடுப்பாங்க, கட்டாயமாக சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் அந்த பேசிக்ஸ் கூட தெரியாமல் நம்ம போனோம்னா கட்டாயமாக அந்த இடத்துல எனக்கு சக்ஸஸ் ஆகாது. அந்த இன்டர்வியூவில் நான் ஃபெயிலியர் ஆகிடுவேன். ஸோ இப்போ டெக்னிக்கல் ஸ்கில் நான் மீன் பண்ணுறது வந்து பேசிக் அக்கௌண்டிங் ஸ்கில்ஸ். என்ன மிஞ்சி போனால் ஒரு கோல்டன் ரூல்ஸ் படித்து வச்சிருக்க போகிறோம். ஒவ்வொரு ஜேர்னல் என்ட்ரி எப்படி போட போகிறோம், ஒரு சேல்ஸ் என்ட்ரி எப்படி போட போகிறோம், பர்ச்சேஸ் என்ட்ரி எப்படி போட போகிறோம், ஒரு எக்ஸ்பென்சஸ் பேமெண்ட் என்ட்ரி எப்படி போட போகிறோம்ட்டு சின்ன விஷயங்களை நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுட்டு போகணும். அட் த சேம் டைம் வந்து இப்போ மேனுவல் நீங்கள் அக்கௌண்டிங் சொல்கிறது கரெக்ட். இந்த சின்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் பார்த்துருக்கேன் பெரிய அட்வான்ஸ் லெவல் ஜாபில், டாப் லெவல் பொசிஷனில் கூட அந்த இனிஷியல் ரவுண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப பேசிக்காக இருக்கும். பேசிக்கான விஷயங்கள், அந்த பேசிக்கான விஷயங்களை அவங்களால ஆன்சர் பண்ண முடியல அப்படின்னாலே அந்த இன்டர்வியூ வந்து ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ அதனால் பீப்புள் ஹேவ் டு கான்சென்ட்ரேட் ஆன் தர் ஃபண்டமெண்டல்ஸ் இல்லையா? பேசிக்காக இந்த ஜூனியர் அண்ட் மிடில் லெவலுக்கு வந்து பெரிய கேஸ் ஸ்டடிலாம் கொடுத்து அவங்கள வந்து சால்வ் பண்ணலாம் சொல்ல மாட்டாங்க. ஜேர்னல் என்ட்ரி எப்படி போடுறது, அதை டேலியில் எப்படி போடுறதுன்ற மாதிரி கேட்பாங்க. ஒரு சில ரிப்போர்ட்ஸ் வந்து டாலியோ ஜோஹோவோ எந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அவங்க யூஸ் பண்ணுறாங்களோ அதில் அந்த ரிப்போர்ட்ஸை எப்படி எடுக்கலான்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. சரி, அட்லீஸ்ட் வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்கில் நம்மக்கிட்ட இல்லை, ப்ரீவியஸ் கம்பெனியில் நம்ம அந்த ப்ரொஃபைலில் ஒர்க் பண்ணலைன்னா கூட இப்போ நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ அழகழகாக நமக்கு சொல்லித்தராங்க. நம்ம பே பண்ணி தான் கற்றுக்கணுன்ற அவசியமே கிடையாது. சின்னதாக அதை பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த இன்டர்வியூக்கு போகணும். இந்த டெக்னிக்கல் ஸ்கில் மேட்ச் பண்ணுறதுல ஒரு முக்கியமான பாயிண்ட், அதாவது என்னென்னா, இந்த எம்ப்ளாயர்ஸ் நிறைய, நான் லிங்க்டின்லேயும் சரி, நியூஸ் பேப்பர்ஸ்லேயும் சரி, இல்லை ஜாப் சைட்ஸ்லேயும் கேண்டிடேட் ரிக்குவயர்மெண்ட் போடும்போது ஜாப் டிஸ்கிரிப்ஷன் போடுவாங்க பாருங்கள். ஆக்சுவலாக தே வில் சர்ச் ஃபார் ஐடியல் கேண்டிடேட். அதாவது எல்லா டீட்டெயில்ஸும் போடுவாங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு கேண்டிடேட் மார்க்கெட்டில் இருக்கவே மாட்டாங்க. அவங்க கேட்குற அந்த ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்குல்ல, அது இருக்கவே இருக்காது. சில இடங்கள்லாம் வந்து நானே பார்த்துருக்கேன். பார்த்தாக்க அவங்க போட்டிருக்க இது பார்த்து, இந்த மாதிரி ஒரு ஆள் கிடச்சுன்னா எனக்கு ஒரு 10 பேர் கொடுங்கப்பா அப்படின்னு நம்ம கேட்குற மாதிரி இருக்கும். அது நாட் ஒன்லி பிக் கம்பெனிஸ், ஸ்மால் கம்பெனிஸ் எல்லாருமே எவ்ரிபடி வில் ஆஸ்க் ஃபார் ஐடியல். இப்போது பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கும்போது யங்ஸ்டர்ஸ் கிட்ட போய் கேட்பலாம், உனக்கு என்ன மாதிரி வாழ்க்கை துணை அமையணும்னு கேட்டாக்க அவங்க ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு ரேஞ்சுக்கு ஒரு லிஸ்ட் ஒன்று இவங்க கொடுப்பாங்க. நான் பர்சனலாக என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, கேண்டிடேட்ஸுக்கு எல்லா கம்பெனியும் ஐடியல் கேண்டிடேட் எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஐடியல் கேண்டிடேட் கிடைக்க மாட்டாங்க. அதே மாதிரி எல்லா ஜாப் சீக்கர்ஸும் ஐடியல் ஜாப் எதிர்பார்ப்பாங்க. ஐடியல் ஜாப்ஸும் மார்க்கெட்டில் இருக்காது. ஸோ நம்ம திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி தான், குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல் அப்படின்ற மாதிரி, அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு 60-70% நீங்கள் மேட்ச் பண்ணிட்டீங்கனாலே அந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். ஓகே, 100% தான் இருக்கணும்னா 100% யாருமே அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் இருக்க மாட்டாங்க. போடும்போது அவங்களுக்கு எம்ப்ளாயர்ஸுக்கும் அது தெரியும், ஹெச்ஆர் ஏஜென்சிஸ்க்கும் தெரியும். ஸோ இது ஒரு விஷயம், இந்த மேட்சிங். இன்ஃபேக்ட் நீங்கள் தான் யூஸ்வலாக சொல்லுவீங்க, கேண்டிடேட்டை நம்ம சூஸ் பண்ணும்போது எல்லா ஸ்கில் செட்டும் மேட்ச் ஆகணும்னு எதிர்பார்க்காதீங்க, ட்ரைனபிள் கேண்டிடேட்டான்னு பாருங்கள். ஸோ நம்ம வந்து அந்த எம்ப்ளாயர்ஸ்க்கு வந்து நம்ம அதை அட்வைஸ் பண்ணுவோம். கேண்டிடேட்டோட அட்டிடியூட் பாருங்கள், மற்ற கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கிறாங்களான்னு பாருங்கள். அட் த சேம் டைம் ட்ரைனபிள் கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா அவங்களை ட்ரைன் பண்ணி நீங்கள் தக்க வச்சுக்கிறது தான் பெஸ்ட் ஐடியான்னு சொல்வீங்க. லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக், ப்ரிப்பேரிங் ஃபார் த பர்சனல் இன்டர்வியூ. அதாவது இப்போ வந்து இன்டர்வியூஸ் எல்லாம் வந்து 3-4 கட்டமாக நடக்குது. ஜெனிசிஸில் நம்ம வந்து எப்போவுமே யார் டைமையும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றது ஃபஸ்ட் ரவுண்டு டெலி இன்டர்வியூ ஆர் வீடியோ கால், அதில் முடிச்சிடுறது. அதுக்கப்புறமா ஜூம் இன்டர்வியூ மோஸ்ட்லி டெக்னிக்கல் இன்டர்வியூவாக நம்ம வைப்போம்.
அதுக்கப்புறம் தான் பர்சனல் இன்டர்வியூ. ஸோ இந்த பர்சனல் இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப்ஸை இதுக்கு வந்து கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து முக்கியமான கட்டம். இதில் வந்து ஜென்ரலாக இன்டர்வியூவில் வந்து 3 விதமான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து அவங்க கேட்குற பர்சனல் கொஸ்டின்ஸ் இருக்கும். அவங்களுடைய குவாலிஃபிகேஷன், அவங்களுடைய ஹிஸ்ட்ரி, அவங்களுடைய பேக்ரவுண்ட், இந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கடுத்தது டெக்னிக்கல் ரவுண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலாக நெகோசியேஷன், அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ இதில் உங்களுடைய இன்புட் என்ன? எனக்கு தெரிஞ்சு இந்த ஜூனியர் லெவலுக்கு வந்து இந்த நெகோசியேஷன் அப்படின்ற ரவுண்ட் பெரிய ரவுண்டாக இருக்கிறது இல்லை. எம்ப்ளாயர்ஸ் வந்து என்ன சேலரி கொடுக்க போகிறோம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிடுறாங்க. அந்த கேண்டிடேட்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஆன் டேபிள்லேயே அவங்கள வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. மற்ற 2 விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த பர்சனல் விஷயங்கள் அது பெரிய இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ணும். ஸோ ஒரு கம்பெனிக்கு ஒரு நீட் அப்படின்னா ஒரு ஃபீமேல் வேணுமா மேல் வேணுமான்னு அவங்க எதிர்பார்ப்பு இருக்கும். அவங்க என்ன காரணத்துக்காக ஃபீமேல் கேண்டிடேட் வேண்டாம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் வச்சுருப்பாங்க. மேபி ப்ராபப்ளி டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸாக இருக்கும். என்னுடைய கம்பெனிக்கு ஒரு 7 மணிக்கு மேலே தான் டெலிவரி பாயிண்ட் இருக்கும், லாரி வரும், அந்த நேரத்துக்கு ஒரு இன்வாய்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த மாதிரி ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே மேட்ச் ஆகுதா அப்படின்றது தான் பர்சனல் ரவுண்டில் பார்க்குறாங்க. இன்ஃபேக்ட் ஃபேமிலி ப்ரொஃபைல் பார்க்குற கம்பெனிஸ் இருக்காங்க. ஸோ ஒரு ஸ்மால் அண்ட் மீடியம் கம்பெனிஸ் பெரிய அளவில் வந்து நெய்பர்ஹுட்டில் கேண்டிடேட்ஸ் இருக்கணும், அவங்களுடைய டைமிங்கு, சீசனல் ஒர்க்கு, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும், அதெல்லாம் பார்க்குறாங்க. அண்டு இன்டர்வியூவில் வந்து காமன் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, காமன் கொஸ்டின்ஸ் அண்ட் டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ். நம்ம ஆக்சுவலாக ஜெனிசிஸில் நமக்குள்ள அந்த காமன் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அண்ட் டெக்னிக்கல் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, அதை நம்ம ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம், அதை திரும்ப நம்ம அப்டேட் பண்ணணும் நினைக்கிறேன் அதை. அண்ட் ஸோ வி வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பார்ட். ஓகே, அடுத்தது வந்து பர்சனல் இன்டர்வியூ ப்ரிப்ரேஷனுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமாக நான் நெகோஷியேட்டிங் சேலரி அண்ட் பெனிஃபிட்ஸ். ஓகே, நெகோசியேஷன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கண்டிப்பாக நெகோஷியேட் பண்ணுறாங்க. அதாவது நான் இவ்வளோ தான் சேலரி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக டிக்ளேர் பண்ணாலும் அந்த சேலரி வந்து ஒரு அக்செப்டபுளாக இல்லைன்னா அவங்களுக்கு கேண்டிடேட் கிடைக்க மாட்டாங்க எம்ப்ளாயர். ஸோ அதனால் எம்ப்ளாயர்ஸ் எப்போவுமே ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க. அவங்களுக்கு நல்ல கேண்டிடேட் கிடைச்சாங்கன்னா நல்ல சேலரி கொடுக்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அதே சமயத்தில் ஆல்வேஸ் ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து எதையுமே வந்து என்ன சொல்கிறது, நல்லா நெகோஷியேட் பண்ணி பெஸ்ட் ப்ரைஸில் தான் ப்ரொக்யூர் பண்ணுவாங்க. அது ஹியூமன் ரிசோர்ஸையும் வந்து அவங்க அப்படி தான் பார்ப்பாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு வந்து ஃபிக்ஸட் காஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து பெஸ்ட்டு சேலரி கொடுக்கணும், அதாவது அவங்களுக்கு கட்டுப்படி அவரை சேலரி கொடுக்கணுன்றதுல இருப்பாங்க. ஸோ இதில் நெகோஷியேட் பண்ணுறதுக்கு ஏதோ ஸ்கோப்லாம் இருக்கா? இருக்குது. இப்போது ஒரு கம்பெனியில் வந்து புதுசாக ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த எம்ப்ளாயருக்குமே ஒரு ஐடியா இருக்காது, இந்த ப்ரொஃபைலுக்கு என்ன சேலரி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்காது. ஸோ அப்போ வந்து அவங்க கேண்டிடேட்ஸ் இன்டர்வியூவில் மீட் பண்ணும்பொழுது ஏற்கனவே அதே ப்ரொஃபைலில் அந்த கேண்டிடேட் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் அந்த நெகோசியேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் எம்ப்ளாயருக்குமே வந்து ஒரு நல்ல கேண்டிடேட் கிடைப்பாங்க. ஸோ ஏற்கனவே அந்த ப்ரொஃபைல் இருந்து அந்த ப்ரொஃபைலுக்கு வந்து ஒரு 15,000 சேலரி கொடுத்துட்ருக்காங்க, 30,000 சேலரி கொடுத்துட்ருக்காங்கன்னா வேணால் புதுசாக எடுக்க போகிற கேண்டிடேட்க்கும் அதே சேலரின்ற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ அப்போ அந்த கேண்டிடேட் கிட்ட வந்து இல்லைம்மா நாங்கள் ஆல்ரெடி இந்த ப்ரொஃபைலில் 2 பேர் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, அவங்களுக்கு நான் இந்த சேலரி தான் கொடுத்துட்ருக்கேன், புதுசாக உள்ள வரவங்களுக்கு நான் அதை விட அதிகமாக கொடுக்க முடியாதுன்ற மாதிரி பேசலாம். நான் கேண்டிடேட்ஸை பொறுத்தவரையிலும் கேண்டிடேட்ஸ் ஆங்கிளில் நான் சொல்கிறேன். ஸோ அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவங்க சொல்கிறதும் ஆல்சோ அவங்களுடைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஏதாவது இருந்தாங்க. சம்டைம்ஸ் வந்து சேலரி கம்மியாக இருக்கும், ஆனால் வீட்டுக்கு பக்கத்தில் அந்த ஜாப் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும்போது அதை வந்து அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. எனக்கு இன்னைக்கு ஐ எம் சீயிங் அ லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் ஆஸ்க் ஃபார் 5 days ஒர்க்கிங். சார் எனக்கு அது ஓகே, ஏன்னா எனக்கு வந்து ஸ்மால் அண்ட் மீடியம் கம்பெனிஸில் கேட்பாங்க, எனக்கு வந்து 5 days ஒர்க் கொடுக்க முடியுமா, அந்த மாதிரிலாம் நெகோஷியேட் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெஷர்ஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் நெகோஷியேஷன்ற அந்த பர்டிகுலர் இதுக்குள்ளே போகாமல், ஃபஸ்ட் ரவுண்டில் போகாமல் நீங்கள் அங்கே போயிட்டு ஒர்க் பண்ணிவிட்டு உங்களை ப்ரூவ் பண்ணிவிட்டு நீங்கள் எது கேட்டாலும் அந்த எம்ப்ளாயர் பண்ணுவாங்க. ஆமாம். ஸோ எப்போவுமே ப்ரிவிலேஜஸ் கேட்குறதோ இல்லை பெனிஃபிட்ஸ் கேட்குறதோ, நீங்கள் ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணி அங்கே உங்களுடைய இன்றியமையாத தன்மையை, இன்டிஸ்பென்சிபிலிட்டியை நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த எம்ப்ளாயராக இருந்தாலும் உங்களுக்கு தேவையான அந்த பெனிஃபிட்ஸ் கேண்டிடேட்ஸோட ஸ்கில் செட் வந்து அந்த ஆர்கனைசேஷனுடைய ரெக்குவயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுற பட்சத்தில் அவங்க அந்த கேண்டிடேட்க்கு தேவையான எல்லா பெனிஃபிட்ஸுமே கொடுப்பாங்க. மேபி பெர்மிஷன் கொடுக்குறதா இருந்தாலும் இல்லை வந்து டைமிங் நான் 5:30 கிளம்புறேன் சார், அந்த மாதிரி நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கலாம். எம்ப்ளாயருமே அதை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மெனி டைம்ஸ் இந்த ரவுண்டுக்கு அப்புறமா ஒரு டெட்லி சைலன்ஸு வரும். சில எம்ப்ளாயர்ஸ் வந்து நான் பர்சனலாக வந்து ஒருத்தரை இன்டர்வியூ பண்ணுறேன் அப்படின்னா அவங்க செலக்ட் ஆகலைன்னா கூட அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லுவேன், சாரிங்க நான் இந்த ரீசன்னால் நான் உங்களை செலக்ட் பண்ணல அப்படின்றது ஓப்பனாகவே அவங்களுக்கு சொல்லுவேன் நான். ஆனால் நிறைய எம்ப்ளாயர்ஸ் அதை சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு டைம் இருக்காது, அவங்க அது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனாலும் அந்த இடத்துல வந்து கேண்டிடேட் என்ன பண்ணணும்?
அந்த கேண்டிடேட் வந்து ஃபீட்பேக் கேட்கலாம், தப்பு கிடையாது. அந்த எம்ப்ளாயருக்கோ அந்த ஹெச்ஆருக்கோ ஃபோன் பண்ணிவிட்டு, சார் நான் ஸோ டேட்டில் நான் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தேன், எனக்கு ரிசல்ட் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்கலாம். அதே மாதிரி இமெயில் கம்யூனிகேஷனும் இருக்கும். நம்ம இன்ஃபேக்ட் வந்து நம்ம ரெஸ்யூமே வந்து இமெயில் அனுப்பியிருக்குன்னா அதே இமெயிலில் வந்து நம்ம கேட்கலாம், எனக்கு வந்து நான் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கேனா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். எனக்கு வந்து ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா, எம்ப்ளாயர்ஸ் இந்த பாட்காஸ்ட் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஒருத்தங்க உங்கள தேடி இன்டர்வியூக்காக வராங்க அப்படின்னாக்கா, வி ஹேவ் டு ரெஸ்பெக்ட் தெம் இன் த பெஸ்ட் பாசிபிள் வே. அவங்களுக்கு கண்டிப்பா ஃபீட்பேக் குடுக்கணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள். காரணம் என்ன அப்படின்னா, பல பேருக்கு வந்து நீங்க செலக்ட் ஆகுறது, ஆகலன்றத காட்டிலும், அந்த விஷயம் அது என்ன ரிசல்ட்டு என்னன்னே தெரியாம என்ன இருக்கிறது. காரணத்துக்காக அவங்கள ஷார்ட் லிஸ்ட் பண்ணலன்றத சொன்னா, மேபி அந்த ஸ்கில்ஸை வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு அந்த ட்ரை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. பண்ணிப்பாங்க. அதே சமயத்துல அந்த ஒரு நெருக்கடிய அவங்களுக்கு குடுக்காம இருக்கிறது இன்ஃபேக்ட் எம்ப்ளாயர்ஸுமே அந்த கேண்டிடேட்க்கு வந்து அப்டேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லம்மா நீங்கள் டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது உங்களுக்கு, மேபி நீங்கள் எதிர்பார்க்குற சேலரி எங்கள் கம்பெனியால் ப்ரொவைட் பண்ண பிக் முடியாதுன்றத கார்ப்பரேட்ஸ் எல்லாமே கிளீனா பண்றாங்க. இத அப்டேட் பண்ணா டிக்ளைன் கேண்டிடேட் பண்றது வந்து கூட சொல்றாங்க. கேண்டிடேட்டுமே கூட வந்து ஃப்ளெக்சிபிளா மாறுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா அவங்களுமே நம்ம பிட்ச் பண்ணி பார்ப்போம், நம்ம கேட்டு பார்ப்போம் இந்த சேலரி குடுக்குறாங்களா அப்படின்ட்டு தான் அப்ளை பண்ணுவாங்க. ஒருவேளை எம்ப்ளாயர் வந்து அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணும்போது அவங்க ஃப்ளெக்சிபிளா மாறி அந்த கம்பெனில ஒர்க் பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. அட்டென்ஷன் ப்ளீஸ். ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலையில 11 மணில இருந்து மதியம் 1 மணி வரைக்கும் ஜெனிசிஸ் அக்கவுண்டன்ட்களுக்கான ஆன்லைன் ஜாப் ஃபேர் மற்றும் ஃப்ரீ லைவ் வெபினார் நடக்குது. அது பத்தின டீடைல்ஸ் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச அக்கவுண்டன்ட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. We will go on to the next topic, Mani. Managing initial survival stress or cope-up stress and going through the learning curve. இது என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு வேலை கிடைச்சிட்டாலும் அந்த ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸ், ஃபஸ்ட்டு ஃபியூ வீக்ஸ் அந்த கோப்பப் பண்ணுறதுக்கு அந்த புது என்வாயன்மெண்ட்டில், புது டீமு, புதிய ஆட்கள், புதிய ஆஃபீஸ், புதிய இருக்கை, புதிய ஃபைல்கள், இது கொடுக்குற ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் இருக்குல்ல, அதை கோப்பப் பண்ணுறது இட் வில் பி லிட்டில் டிஃபிகல்ட். ஓகே, அதுவும் எஸ்பெஷலி அக்கௌண்டன்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது வந்து அந்த இடத்துல உங்களுடைய நீங்கள் ஒரு கம்பெனிக்கு உள்ளே போன உடனே எல்லாரும் உங்களை வந்து ஒரு ரத்தின கம்பளம் விரித்து உங்களை வரவேற்கலாம் போகிறதில்ல. உங்களை இறங்க பார்ப்பாங்க, உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்காம வித்ஹோல்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். இதை எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறது? எனக்கு தெரிஞ்சு இந்த சுச்சுவேஷன் வந்து ஜூனியர் அக்கௌண்டன்ட்ஸ் ஈஸியாக ஓவர் கம் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தா செய்ய போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஓரமாக உட்காந்துடுறாங்க. ஆனால் மிடில் லெவல்லையும் சீனியர் லெவல்லையும் இருக்கிறவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நிறைய நேரங்களில் வந்து ஒரு கம்பெனிலேருந்து எக்ஸிட் ஆகிற எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க இவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணுன்ற மாதிரி இருக்கும். ஸோ இவங்க புதுசாக வந்திருக்காங்கன்னா அவங்கள வந்து ப்ராப்பராக ரிசீவ் பண்ணுறதில்ல, ப்ராப்பராக ஹேண்ட் ஓவர் பண்ணுறதில்ல. இதுக்கு வந்து எம்ப்ளாயர் சைடில் வந்து ப்ராப்பர் ஓரியன்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கேண்டிடேட்க்கு என்ன ப்ரொஃபைலில் ஒர்க் பண்ண போகிறாங்க. பை த வே, நம்ம ஜெனிசிஸில் அக்கௌண்டிங் ஃபார் பிஸ்னஸ் அப்படின்ற பாட்காஸ்ட்டில் எம்ப்ளாயருக்கு இதே விஷயத்த ஒரு அக்கௌண்டண்ட்டை எஃபெக்டிவாக எப்படி செலக்ட் பண்ணுறது, எப்படி அவங்கள டிப்ளாய் பண்ணுறது அப்படின்றத பற்றி ஒரு தனி பாட்காஸ்ட் பண்ணுறோம். அதை பாருங்கள். ஸோ அந்த கேண்டிடேட்க்கு தேவையான ஓரியன்டேஷன் கொடுக்கணும். அவங்க என்ன ப்ரொஃபைலில் அவங்க ஒர்க் பண்ண போகிறாங்க, டெய்லி பேசிஸில் என்னென்ன ஒர்க் அவங்களுக்கு இருக்குது, என்ன டெலிவரி பண்ணணுன்ற மாதிரி எல்லா விஷயங்களையும் அவங்களுக்கு டீச் பண்ணணும். நிறைய கம்பெனியில் பிஸ்னஸ் ஓனர்ஸ் சொல்லுவாங்க, சார் நான் அதுக்காக தான் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அக்கௌண்டண்ட்டை எடுத்தேன், அவங்க வந்து திணறாங்க சார், சில விஷயம்லாம் நான் கேட்குறேன் அவங்க எடுத்து கொடுக்க மாட்டாங்கன்னுவாங்க. ஸோ ப்ரீவியஸ் அக்கௌண்டன்ட் எல்லாத்தையுமே ப்ராப்பராக ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்களா, ஒர்க்கெல்லாம் முன்னாடியே முடிச்சிருக்காங்களான்றதெல்லாம் கூட பார்த்துட்டு தான் புதுசாக ஒரு அக்கௌண்டன்ட்க்கு வந்து ஒர்க்கை வந்து நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, வந்த முதல் நாளே அவங்க கிட்ட நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஆமா, இது வந்து நம்ம ஏற்கனவே ஒரு பாட்காஸ்ட்ல பேசணும். இது வந்து ஒரு சமையலுக்கு வேலைக்கு நீங்க ஆள் எடுத்தீங்கன்னா, அவங்களுக்கு சமையல் தெரிஞ்சிருக்கும், ஒரு பொருள் சமைக்கிறதுக்கு தேவையான பொருள்கள்லாம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனா அது எங்க இருக்குன்றது அந்த வீட்டு ஓனருக்கு தானே தெரியும். அது அதே மாதிரி அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு என்ன சுவையில் அந்த சாப்பாடு வேணுன்றதும் அவங்க சொன்னா எவ்வளோ உப்பு புளிக்காரம் எவ்வளோ இருக்கணுன்ற மாதிரி அந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி தான் வந்து ஒரு ஜாப்லையும். ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கும், ஒரு ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் இருக்கும், அவங்களுக்குன்னு சில ரெகுலாரிட்டிஸ் இருக்கும், ருட்டீன்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து கல்ச்சரல் விஷயங்கள், கல்ச்சர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இதை வந்து யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு டீச் பண்ணாலோ, ஒரு ஓனர்ஷிப் எடுத்து யாராவது ஒருத்தர் இதை அவங்களுக்கு டீச் பண்ணாலோ இல்லை எடுத்து சொன்னாலோ மட்டும்தான் அதை அவங்களால புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி அந்த பிஸ்னஸ் ஓனர்ஸ்மே வந்து அந்த அக்கௌண்டண்ட்டை ரீட்டைன் பண்ணணும்.
வேறு வழி கிடையாது. அவங்களுக்கு நல்ல கேண்டிடேட்டாக அமைஞ்சிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு நம்மளுடைய ஆஃபீஸ் கல்ச்சர் சரியாக தெரியாதனால ஈஸியாக அவங்களால ஒர்க் பண்ண முடியல அப்படின்னா ப்ராப்பர் ஓரியன்டேஷன் கொடுத்தா தான் அவங்கள வந்து தக்க வச்சுக்க முடியும். ஸோ இந்த காலகட்டத்தில் ஒரு அக்கௌண்டண்ட்டை சூஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை. அதையும் மீறி ஆளை நல்ல அக்கௌண்டன்ட் கிடைக்கிறதே கிடைக்கிறது கஷ்டம். கஷ்டம். நல்ல அக்கௌண்டன்ட் வந்தாங்கன்னா அவங்க செட் ஆகுறது கஷ்டம். அப்படியே செட் ஆனாலும் அவங்க தொடர்ந்து அங்க இருக்கிறது கஷ்டம். ஆனால் அதுக்காக வந்து எம்ப்ளாயர்ஸ் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும்னு நான் சொல்ல வரல. நல்ல அக்கௌண்டன்ட் கிடைச்ச பிறகு இவங்களுக்கு வந்து டைம் நான் கேண்டிடேட் ஆங்கிள் சொல்லுங்க. கேண்டிடேட்ஸ் வந்து எப்படி என்ன பண்ணணும் இந்த அவங்க இடத்துல? என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு கொடுக்குற அந்த ஒர்க் ப்ரொஃபைலை வந்து ப்ராப்பராக நோட் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்கௌண்டன்ட் அப்படின்றவங்க கையில் ஒரு நோட்டு பேனா இல்லாமல் உள்ளே வந்தானா இஸ் நாட் அ ப்ராப்பர் அக்கௌண்டன்ட். இது என்னுடைய வேர்ஷன் இது. ஸோ எல்லா விஷயத்தையும் அவன் நோட் பண்ணிக்கணும். அவன் என்னென்ன வேலை பண்ணணுன்றதை நோட் பண்ணிக்கணும். அட் த சேம் டைம் வந்து எந்த ஃபைல் எங்கே இருக்குன்ற விஷயங்கள்லாம் ஐடென்டிஃபை பண்ண கொஞ்ச நாள் ஆகும் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை ப்ராப்பராக வந்து நோட் பண்ணி வச்சுட்டு அந்தந்த ஒர்க் வந்து அவங்க டெலிவரி பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும். செக்லிஸ்ட் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். இவங்களுக்கு என்னென்ன ஒர்க் கொடுத்துருக்காங்கன்ட்டு. அட் த எண்ட் ஆஃப் அதே சமயத்துல புதுசா ஜாயின் பண்றவங்க அவங்களுக்கு வந்து ஒரு மென்டாரோ இல்ல ஒரு சீனியரோ இல்ல அவங்களுடைய எம்ப்ளாயருடைய ஹெல்ப் இல்லாம எந்த கோஆப்ரேஷனும் வாங்க முடியாது. ஸோ அதனால வந்து தயங்காம அவங்க எம்ப்ளாயரை டிஸ்டர்ப் பண்றோமோ, நம்மளை பத்தி தப்பா நினைச்சிருவாங்களோ அந்த மாதிரிலாம் யோசிக்காம டைரக்டா போயிட்டு அந்த வேலையை முடிக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணணும். ஆனால் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. பழைய அக்கௌண்டன்ட் இதுக்கு முன்னாடி அந்த ப்ரொஃபைலில் இருந்தவர் வந்து எல்லா ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிருந்தாருன்னா இவங்களுக்கு ஓரளவுக்கு சேஃப். நிறைய பெண்டிங் வச்சுருந்தாங்கன்னா இது இவங்க கம்யூனிகேட்டும் பண்ணணும். அட் த சேம் டைம் வந்து கம்யூனிகேட் பண்ணும்போது அந்த ஓனர்ஸோ இல்லை வந்து அந்த ஹெச்ஆரோ என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க பழைய ஆளுங்களை ப்ளேம் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க புதுசாக இனிஷியேட் பண்ணலன்ற மாதிரி ஒரு கெட்ட பேரும் இவங்களுக்கு வந்துடும். இதை வந்து கட்டாயமாக இல்ல இவங்க தான் இது மேனேஜ் பண்ணணும். அதுதான் கோப் அப் ப்ராப்ளம். அதாவது அந்த லேர்னிங் கர்வ் ப்ராப்ளம், சர்வைவல் ப்ராப்ளம் சொல்றது இல்ல. இது ரொம்ப ஹார்ட். அதாவது நீங்க வந்து இன்னொருத்தர் செஞ்ச தப்பை சரி பண்ணணும். அதே சமயத்துல இன்னொருத்தர் செஞ்ச தப்புக்கு நீங்க தான் அந்த கஷ்டத்தையும் அந்த திட்டையும் அனுபவிக்கணும். அட் த சேம் டைம் அதை சுட்டி காட்டவும் கூடாது. அவங்க தான் இந்த தப்பை பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு சுட்டி இல்ல காட்டுல. அதாவது டிப்ளமேட்டிக் ஹேண்டில் பண்ணணும். ஆமாம். அதாவது பழி போடுற மாதிரி இல்லாம ஒரு பர்சனையும் ப்ராப்ளமையும் பிரிக்கணும். ஓகே, பிரச்சனை ஏற்படுத்திய ஆளையும் பிரிச்சுட்டு பிரச்சனையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். ஆளை விட்டுட்டு பிரச்சனையை ஃபோக்கஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணணும். வில் கோ ஆன் டு த நெக்ஸ்ட் திங் மணி. பி ப்ரோஆக்டிவ் இன் கம்யூனிகேஷன். அதாவது இது ரொம்ப முக்கியம். ஏன்னா கம்யூனிகேஷன் ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருக்கிறவங்க வந்து ரியாக்டிவாக இருக்கவே கூடாது. ரியாக்டிவாக இருக்கிறதுனா சொன்னால் தான் செய்கிறது அப்படின்றது ரியாக்டிவ். அவங்களே வந்து ப்ரோஆக்டிவாக கேள்விகள் கேட்குறது, டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணிக்கணும். எங்கேயாவது மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா அதை இமீடியட்டாக ஹைலைட் பண்ணணும். ப்ரோஆக்டிவ் கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வாட் யூ ஃபீல் அபவுட் தட்? நான் வந்து இப்போ ரீசெண்டாக எல்லா கேண்டிடேட்ஸ்க்குமே எல்லா பிஸ்னஸ் ஓனருக்குமே கொடுக்குற அட்வைஸ் என்னென்னா, நம்ம எண்ட் ஆஃப் த டே இவங்க கிட்டேருந்து ரிப்போர்ட்ஸ் வாங்கணும். எம்ப்ளாயருக்கு அந்த ரிப்போர்ட் வாங்குகிற சிஸ்டம் இல்லைனா கூட கேண்டிடேட் அந்த சிஸ்டமாக அந்த ஆர்கனைசேஷனில் உருவாக்கணும். என்ன ரிப்போர்ட் அப்படின்னா, ஒரு சேல்ஸ்மேன் இன்னைக்கு கிளம்பும் போது நான் இன்னைக்கு என்ன பெர்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்றத பிஸ்னஸ் ஓனருக்கு அப்டேட் இது நல்ல பாயிண்ட் மணி. என்னுடைய பெஸ்ட்டு மேனேஜர்ஸ் எல்லாருமே நான் அவங்க கிட்ட நான் ரிப்போர்ட் கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க எனக்கு ரிப்போர்ட் எண்ட் ஆஃப் த டே ஒரு டெட்லைன், டைம் டெட்லைன் கொடுத்துட்டு சேல்ஸ்மேன் கிட்ட இருந்து பார்த்துருக்கீங்கன்னா தெரியும், நான் இன்னைக்கு இவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், இந்த ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு அவனே ப்ரோஆக்டிவாக அவனுடைய சுப்பீரியருக்கோ பிஸ்னஸ் ஓனருக்கோ அப்டேட் பண்ணுவான். எதனாலனா அவனுடைய பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் அனாலிசிஸ் இருக்கும். அங்கே வந்து அவனுக்கு அதுக்கான இன்சென்டிவ்ஸ்லாம் கிடைக்கும். இது வந்து அட்மின்லேயும் அக்கௌண்ட்ஸ்லேயும் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறதில்ல. நான் அந்த அக்கௌண்டன்ஸ்க்கு சொல்கிற விஷயம்னா, எண்ட் ஆஃப் த டே ஒரு கட் ஆஃப் வச்சுக்கோங்க. நீங்கள் 6 மணிக்கு கிளம்பணும்னா உங்களுடைய ப்ரொஃபைல் என்னென்னவோ அதுக்கான லிஸ்ட் எடுத்துக்கோங்க. ஒரு 10 வேலை உங்ககிட்ட கொடுத்துருக்காங்கன்னா இந்த 10 வேலையை நீங்கள் முடிச்சிட்டிங்களா? சேல்ஸ் இன்வாய்ஸ் ப்ரிப்பேர்ட் so and so date, பர்ச்சேஸ் பில்ஸ் அப்டேட்டட் so and so date, பிஆர்எஸ் டன் ஃபார் so and so date. அதுக்கப்புறம் என்னென்ன ஒர்க் இருக்குது, ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியாச்சுன்னா ஃபைல் பண்ணியாச்சு. பெண்டிங்னா கூட அதை பெண்டிங்னு ரிப்போர்ட் பண்ணிட்டு போகிறது தான் கரெக்டான ப்ரோஆக்டிவ் கம்யூனிகேஷன். நான் வந்து முடிச்சிட்ட ஒர்க் ப்ரோஆக்டிவ் கம்யூனிகேஷன் வந்து பல பிரச்சனைகள்ல இருந்து அவங்கள காப்பாற்றும். அதே சமயத்துல எம்ப்ளாயர்ஸ்க்கு வந்து அது வந்து ரொம்ப அவங்களையும் அதை ப்ரொடெக்ட் பண்ணும். அவங்க கம்யூனிகேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த கேண்டிடேட்க்கு வந்து ரிப்போர்ட் பண்ணும்பொழுது ஒரு ஒர்க்கை முடிச்சிட்டுன்னு ரிப்போர்ட் பண்ணுறத விட எதெல்லாம் பெண்டிங் வச்சிருக்குன்னு ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா அவங்க மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் எம்ப்ளாயருக்கு வரும். அட் த சேம் டைம் வந்து அவங்களையும் அவங்க காப்பாற்றிக்கலாம். எப்படின்னா, என்னென்ன ஒர்க் பெண்டிங் வச்சிருக்கணும் போது தான் எம்ப்ளாயர் அவங்களை கூப்பிட்டு கேட்பாங்க, எதனால் இந்த ஒர்க்லாம் பெண்டிங் வச்சுருக்கீங்க. ப்ராபப்ளி அது வந்து ஒர்க் ப்ரொஃபைலில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, நிறைய வந்து வேலை அதிகமாக இருக்குது, பேர்டனாக இருக்குன்றது அந்த இடத்துல தான் ஒரு அக்கௌண்டன்ட் அந்த பிஸ்னஸ் ஓனருக்கு தெரிவித்து அவருக்கு ஒரு ஜூனியர் அப்பாயிண்ட் பண்ணிக்கிறதுக்கும் ஒரு வழியை வந்து க்ரியேட் பண்ணும். அதனால் நான் ஒர்க்கை முடிச்சிட்டேன்றதை கம்யூனிகேட் பண்ணுறதை காட்டிலும் என்னென்ன ஒர்க் பெண்டிங் வச்சுருக்கோன்றதை கம்யூனிகேட் பண்ணும்பொழுது அவங்களுக்கான அந்த ஒர்க் ப்ரொஃபைலை வந்து அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணிக்க முடியும்.
இப்போ இன்டர்வியூல வின் பண்ணி ஒரு ஜாப்ல ஜாயின் பண்ணிட்டு, அத கன்டின்யூ பண்றதுக்கு அந்த கிரிட்டிக்கல் அந்த ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் டூ 6 மந்த்ஸ் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் பீரியட். எனக்கு தெரிஞ்சு இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து பர்சனல் இன்டர்வியூ, டெலி இன்டர்வியூ கிடையாது. இந்த ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு நம்ம மூவ் பண்ணலாம். ப்ரோஆக்டிவ் கம்யூனிகேஷன் மட்டும் இல்லாம, ப்ரூடென்ட் டெசிஷன் மேக்கிங். ப்ரூடென்ட் டெசிஷன் மேக்கிங்னா முன்புத்தியோட முடிவெடுக்கிறது. இப்போ வந்து ஒரு விஷயங்கள வந்து ஒரு ப்ராசஸ நீங்க புதுசா செட் பண்றீங்க. இல்ல ஏற்கனவே இருக்கிற ப்ராசஸ வந்து எலிமினேட் பண்றீங்க. இந்த மாரியான விஷயங்களையும் நம்ம அவங்க கூடவே சேர்ந்து பண்ணணும். ஏன்னா, அப்பதான் அவங்களுடைய ஜாப வந்து அவங்களால நாளைக்கு விரும்பி செய்ய முடியும். ஸோ இதுக்கான டெசிஷன்ஸ் எடுக்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். கட்டாயமா. அதாவது இந்த மிடில் லெவல் அண்ட் சீனியர் லெவல்ல ஒர்க் பண்றவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க ஒரு மெத்தட்ல ஒரு ஒர்க்க பண்ணியிருப்பாங்க. மேபி அது வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கலாம். அந்த காரணத்தினால கூட அவங்க வெளியில போயிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து இந்த ஆர்கனைசேஷனுக்குள்ள வந்தவுடனே எல்லாத்தையும் கடகடன்னு மாத்தணும் அப்படின்னு முயற்சி பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து எதனால அந்த மெத்தட அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்றத பார்த்துட்டு, அதுக்கப்புறமா அந்த பிசினஸ் ஓனருக்கு தெரிவிச்சுட்டு, அதுக்கப்புறமா இத மாத்துறதுக்கு அவங்க முயற்சி பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்பொழுது அந்த சேஞ்சஸ் வந்து அந்த ஆர்கனைசேஷன அஃபெக்ட் பண்ணாம இருக்கணும். சார் நான் இந்த மாரி புதுசா ஒரு விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன். அதனால கொஞ்சம் ரிப்போர்ட்டிங்லாம் குடுக்கறதுக்கு லேட் ஆகும்லாம் சொன்னா, இத எந்த பிசினஸ் ஓனரும் விரும்ப மாட்டாங்க. இல்லம்மா இவ்வளோ நாளா கரெக்ட்டா தானே போயிட்டு இருந்தது. எனக்கு ரிப்போர்ட்ஸ்லாம் கரெக்ட்டா வந்துட்டு இருந்தது. அந்த மெத்தடே நீங்க ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வேலைய தக்க வச்சுக்கிறதுக்காக மட்டும் இல்லாம, அந்த வேலைய சுலபமா மாத்தணுன்றதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக அந்த அக்கவுண்டன்ட் வந்து எளிய முறைய ஃபாலோ பண்றதுல தவறு இல்ல. அட் த சேம் டைம் அந்த ஆர்கனைசேஷன்ல அதுக்கு அப்ரூவல் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். வெல் செட் மணி. இப்போ நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணுறோம். கீப் அசஸிங் அண்ட் அப்கிரேடிங். அதாவது ஒரு வேலை கிடைச்சிச்சு அப்படின்றதுனால திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. தொடர்ந்து அவங்களுடைய வளர்ச்சியை மெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே சமயத்தில் அவங்களுடைய நாலேஜ் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி நாலேஜ் அப்கிரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் கிளாஸஸ் அட்டன் பண்ணுறது, அங்கே போகணும் இங்கே போகணும்லாம் கிடையாது. ஆன்லைன்லேயே எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. நம்மளுடைய ஜெனசிஸ் யூடியூப் சேனல்லையும் நம்ம நிறைய கான்டென்ட் போட ஆரம்பிச்சிருக்கோம். அதில் இன்னும் நிறைய போட போகிறோம். வாட்ஸ்அப் சேனல் அண்ட் இமெயில் லிஸ்ட் அதுலேயும் நாங்கள் நிறைய டீட்டெயில்ஸ் அனுப்பிக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை கம்யூனிட்டி லேர்னிங்கு அண்ட் கோ லேர்னிங் இந்த மாதிரியான மெத்தடில் வந்து அவங்க தொடர்ந்து லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கணும். நிறைய ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, நிறைய ஃப்ரீ வெபினார்ஸ் இருக்குது. இதெல்லாம் வச்சு அவங்க தொடர்ந்து வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வாட் யூ சே அபவுட் தட்? நான் இதே இண்டஸ்ட்ரியில இருக்கிறதுனால ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன். நான் வந்து ஒரு அக்கவுண்டன்ட்டா ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் ஒரு வேலைய செஞ்சுட்டு இருக்கேன். ஒரு ஃப்ளோல பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து பீரியாடிக்கலா என்னோட கன்சல்டன்ட் வந்து ரிவ்யூ பண்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டி கன்சல்டன்ட் ரிவ்யூ பண்ணி, இனிமேல் இந்த வொர்க்க இப்படி பண்ணாதீங்க. இந்த மெத்தட்ல பண்ணுங்கன்னு எனக்கு சொல்லிக் குடுக்குறாருன்னா, அடுத்த மாசம் அதே தவற நான் செய்யாம இருக்கணும். இது ஒரு லேர்னிங், இது ஒரு அப்கிரேடிங் தான். என்னுடைய ஸ்கில்ல வந்து நான் அப்கிரேட் பண்றது. அதே மாரி ஒவ்வொரு அக்கவுண்ட்ஸ் பெர்சனுக்குமே இயர் எண்ட் அப்படின்றது ஒண்ணு இருக்கும். அக்கவுண்ட்ஸ் ஃபைனலைசேஷன் ஒண்ணு இருக்கும். அந்த டைம்ல அவங்களோட ஆடிட்டர் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா, அவங்க என்னென்ன மிஸ்டேக்ஸ ஹைலைட் பண்ணி காட்டுறாங்களோ, அத எல்லாத்தையுமே அடுத்த ஃபைனான்ஷியல் இயர்ல பண்ணாத மாரி பார்த்துக்கிறாங்கன்னா, அதுவே ஒரு பெரிய ஸ்கில் அப்கிரேட் தான். ஸோ இத வந்து அவங்க கட்டாயமா ஃபாலோ பண்ணணும். இந்த ஃபீட்பேக் வந்து அவங்க கன்சல்டன்ட் மூலமா கட்டாயமா அந்த பிசினஸ் ஓனருக்கு போகும். சார் போன வருஷமும் இதே தப்பு பண்ணியிருந்தாங்க. அத நான் கரெக்ட் பண்ண சொன்னேன். இன்னும் அவங்க பண்ணாம இருக்காங்க அப்படின்னா, அது ஒரு பெரிய நெகட்டிவ் ப்ரொஃபைல வந்து கிரியேட் பண்ணும். ஸோ வி ஆர் கம்மிங் டு த லாஸ்ட் பாயிண்ட். ஸ்டே ஹங்க்ரி, ஆல்வேஸ் ஸ்டே பாசிட்டிவ். அதாவது ஒரு தேடல் இருக்கணும், ஒரு தாகம் இருக்கணும். அது வந்து நம்மளை டெவலப் பண்ணுறது மட்டும் கிடையாது, ஆர்கனைசேஷனை டெவலப் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே சமயத்தில் ஸ்டேயிங் பாசிட்டிவ். பிகாஸ் வேலை அப்படின்னு வரும்பொழுது அதில் வந்து ஏற்ற இறக்கங்கள் இருக்கும், நல்லது கெட்டது இருக்கும், நல்லவங்க கெட்டவங்க இருப்பாங்க. ஸோ இந்த எல்லா விஷயத்துலையும் நம்ம பாசிட்டிவாக இருக்கிறது, எல்லாத்தையுமே பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணுறது, இந்த மைண்ட் செட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மைண்ட் செட் இருக்கிறவங்களால மட்டும்தான் ஒரு ஜாபில் சர்வை பண்ண முடியும், சக்சீட் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேடல் அப்படின்னு நீங்க சொல்லும்போது தான் எனக்கு குறிப்பா ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா என்ன சொல்லணும்னா, ஒரு கேண்டிடேட் ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அடுத்தடுத்து அவங்களோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ரீசென்ட் டைம்ஸ்ல சிலர்லாம் பார்த்து பேசும்பொழுது, உங்களுக்கு ஜிஎஸ்டி நாலேஜ் இருக்கான்னு கேட்டா, இல்ல சார் நான் சர்வீஸ் டாக்ஸ் இருக்க வரைக்கும் நான் தான் அந்த கம்பெனில எல்லா ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைண்ட்ஸும் பார்த்துட்டு இருந்தேன். வேட் இருக்க வரைக்கும் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஜிஎஸ்டி வந்த பிறகு ஒரு கன்சல்டன்ட் தான் அதை ஹேண்டில் பண்றாரு. அதனால எனக்கு அதில நாலேஜ் இல்ல அப்படின்னுவாங்க. ஸோ ஆனா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனா இருப்பாங்க. 40 வயசு, 45 வயசு இருக்கும். இவங்க அதை கத்துக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அந்த இண்டஸ்ட்ரிக்கு நம்ம ஒர்க் பண்றதை விட நம்மளுடைய வேலையை சுலபமாக்கிக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியும், அதான் நம்ம அப்படின்றத டைமை சேவ் பண்ணுறது, ஆர்கனைசேஷனுக்கு டைம் சேவ் பண்ணுறது, நம்மளுடைய காஸ்ட்டை சேவ் பண்ணுறது, ஆர்கனைசேஷன் காஸ்ட் சேவ் பண்ணுறது, இதை வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரு அப்சசிவாக அதை வந்து தொடர்ந்து அவங்க யோசிச்சுட்டே இருக்கணும். அவங்க மனசில் அதை தொடர்ந்து அந்த தேடல் இருந்துக்கிட்டே இருக்கணும்.
அதே மாதிரி அக்கவுண்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவேன், நீங்கள் வந்து அக்யூரஸிக்கு ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அட் த சேம் டைம் வந்து வேகமாக அந்த வேலையை முடிக்கணுன்றது முக்கியம். ஸோ நான் வந்து அக்யூரேட்டாக பண்ணணுன்றதுக்காக ஸ்லோவாக பண்ணுறேன்னா, நீங்கள் டிசிஷன் மேக்கிங்கில் வந்து அந்த டைம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க சொன்னீங்கல்ல ஸ்பீடு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப இருக்கிற வொர்க்கிங் கல்ச்சர்ல, பிசினஸ் கல்ச்சர்ல ஸ்பீட் இஸ் அப்ரிஷியேட்டட் இன் அ வெரி பிக் வே. இன் எஸ். எவ்ரி ப்ரொஃபஷன். எவ்வளோ வேகமா ஒரு ஆள் ஒரு விஷயத்த முடிக்கிறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு ரிப்போர்ட் எனக்கு அந்த டைம்க்கு கிடைச்சா தான் அதை பேஸ் பண்ண டிசிஷன்ஸ் நான் எடுக்க முடியும். ஏன்னா பிஸ்னஸ் ஓனர்ஸ்லாம் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்காங்க. அந்த டைமிங் பார்க்காம அவங்களால அந்த டிசிஷன் எடுக்காமல் இருந்தாங்கன்னா அவங்க அதில் லாஸில் போய் மாட்டிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே உதவி பண்ண போகிறவங்க தான் அக்கௌண்டன்ட். ஸோ அக்கௌண்டன்ட் ஜாப்ல இன்டர்வியூவில் வின் பண்ணுறது எது வரைக்கும் அப்படின்னா அவங்க வேலையில் நீடிக்கிற வரைக்கும் இருக்குது. அது ஸ்டார்டிங்கில் ஒரு ரெஸ்யூமே ப்ரிப்ரேஷன்லேருந்து அவங்களுடைய செல்ஃப் அசஸ்மெண்ட்லேருந்து கடைசியாக அவங்க அந்த கம்பெனியில் சக்ஸஸ்ஃபுல்லாக சர்வைவ் ஆகிறது வரைக்கும். அண்ட் தேங்க்யூ மணிகண்டன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். யூ கண்டினியூ டு வாட்ச் அவர் பாட்காஸ்ட் அண்ட் உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நாங்கள் வேறு என்ன விஷயங்களை இன்னும் டீட்டெயிலாக பேசணும்னு சொல்லுங்கள். அக்கௌண்ட்ஸ் ப்ரொஃபஷன்றது உங்களுடைய கரியர், உங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய வேரியஸ் சர்வீசஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்ஸ் இருக்குது. அதில் போய் அந்த டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டே கனெக்டட், ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ ஸோ மச்.